குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐ கமாண்டோ டெஸ்ட் சீரீஸுக்கான ஹிஸ்ட்ரி 6th to 12th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியோடைய பேசிக் மைண்ட் மேப்பிங் பார்த்துடலாம். ஹிஸ்ட்ரின்றது நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நாணயங்கள், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள், வேறு ஏதாச்சும் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வரலாற்று சான்றுகள், அது மட்டும் இல்லாமல் பனை ஓலைகள், ஓலைச்சுவடிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்ம ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ப்ரோட்டோ ஹிஸ்டரிக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்டரி என்ன அப்படின்னா வரலாறுன்றது கிடைத்த சான்றுகளை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பேரு தான் வரலாறு. அதுக்கு முற்பட்ட காலத்தை புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் முற்பட்ட காலத்தை ப்ரீ ஹிஸ்டரி, தமிழ்ல வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவாங்க. இந்த வரலாற்று முந்தைய காலம், புரோட்டோ ஹிஸ்டரி மற்றும் ஹிஸ்டரிக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய எழுத்துருக்கள் நல்லா டெவலப் ஆயிருக்கும். மக்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு டைனசிட்டி வம்சாவளிகள் பத்தி படிக்கும் போதும் அதர் சார்ந்த அந்த டெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்தா ஹிஸ்டரியில பார்ப்போம். அந்த ஹிஸ்டரிக்கும் ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடிய வரலாற்று முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோ ஹிஸ்டரின்றது நத்திங் பட் என்னன்னா ஸ்கிரிப்ட், எழுத்துருவு இருக்கும். ஆனா நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சான்றுகளாக இருக்கும். அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டரி. ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்றது என்னன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னும் போது மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா குகைகள்லையும் காடுகள்லையும் மலையோடைய அடிவாரங்கள்லையும் மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ மனிதனுடைய நாகரிகம் நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு மனுஷன் யூஸ் பண்ண கற்கருவிகள் முதற்கொண்டு நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தான் பார்த்தா இந்த ப்ரீ ஹிஸ்டரி. வரலாற்று முந்தைய காலத்துல மனிதன் பயன்படுத்தின பொருட்கள் பெரும்பாலும் கற்கருவிகளாக தான் இருந்துச்சு. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரீ ஹிஸ்டரியவே மூணா பிரிக்கலாம். பேலியோலித்திக், அடுத்து பார்த்தா மீசோலித்திக். நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா நியோலித்திக். இது தமிழ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா பழைய கற்காலம். பேலியோ அப்படின்னா என்னன்னா பழையன்னு அர்த்தம். லித்திக் அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். அப்போ பழைய கற்காலம் அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்து மீசோலித்திக். மீசோ அப்படின்னா இடைப்பட்டன்னு அர்த்தம். லித்திக்னா கல்லு. ரெண்டு கற்காலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய காலத்துக்கு பேரு மீசோலித்திக். அடுத்து நியோலித்திக். நியோ அப்படின்னா நியூன்னு அர்த்தம், புதிய கற்காலம். அப்ப மீசோ அப்படின்ற வார்த்தை நம்ம வேற எங்கெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம்னு ஒண்ணு பார்த்திருப்போம். இந்த மெசபடோமியா அப்படின்றது என்னன்னா மீசோ அப்படின்னா ரெண்டுத்துக்கு நடுவுலன்னு பார்த்தோம். இந்த பொட்டாமியா அப்படின்றது நதி. இரண்டு நதிகளுக்கு இடையில ஒரு நாகரிகம் இருந்ததுனாலதான் அதுக்கு மெசபடோமியான்ற பேர் வந்துச்சு. அப்ப மீசோன்ற வார்த்தை வந்துச்சுனாவே இரண்டு விஷயங்களுக்கு இடைப்பட்டதுன்னு அர்த்தம். எப்பயுமே வரலாறை பொறுத்த வரைக்குமாக இருக்கட்டும், நம்ம எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த வார்த்தையிலிருந்தே நம்மளுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இதுல பார்க்கும்போது இந்த பழைய கற்காலத்தை மூணா பிரிக்கலாம். லோயர், மிடில் மற்றும் அப்பர். கீழ்பழங்கற்காலம், மத்திய பழங்கற்காலம் மற்றும் மேல் பழங்கற்காலம்னு நம்ம மூணா பிரிக்கலாம். இதுல என்ன அப்படின்னா இதுலயுமே இந்த பழங்கற்கால கருவிகள்லயே அவங்களுடைய டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண கருவிகள்ல சில டிஃபரன்சஸ் இருந்துச்சு. அப்போ இதுல பார்த்தா ஆரம்ப காலத்துல மனிதன் ஒரு ப்ராப்பரான கல்லை வச்சு அவங்க ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எலும்புகளையும் கற்களையும் வச்சு ஒரு ஒரு கற்கருவிகளை பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த மிடில் பேலியோலித்திக்லயும் அப்படிதான் இருந்திருக்கும். இந்த மேல் பழங்கற்காலத்துலதான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆகி சின்ன சின்ன கற்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இன்னும் எங்க வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீசோலித்திக். இந்த இடைப்பட்ட கற்காலத்துலதான் என்ன ஆச்சு அப்படின்னா நுண் கற்கருவிகள்னு சொல்லக்கூடிய மைக்ரோலித்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து இந்த நியோலித்திக் தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறது. நியோ அப்படின்னா புதுசுன்னு பார்த்தோம், லித்திக்னா ஸ்டோன் டூல்ஸ். அப்போ புதிய கற்காலம்னு பார்த்தோம். புதிய கற்காலம் நம்ம இந்தியா அளவுல பார்க்கும்போது இந்தியா முன்னாடி பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிவடையாத போது இருந்த இடமானது
உருவானது மெஹர்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெஹர்கர் அப்படின்றது என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல ஒரு பகுதி. இது வந்து பார்த்தா 7000 BCE. இந்த ஆண்டுகள்ல நியோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கற்காலத்துக்கான சான்று இருக்குதா சொல்லப்படுறாங்க. என்ன அப்படின்னா இந்த புதிய கற்காலத்துடைய ஸ்பெஷல்னா இவங்க யூஸ் பண்ண கற்கருவிகள் பெரும்பாலும் எப்படி இருந்துச்சுன்னா பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸா இருந்துச்சு. அப்போ அந்த கருவிகளை என்ன பண்ணாங்கன்னா பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க மொத்தமான கற்கள் யூஸ் பண்ணாங்க. இந்த மீசோலித்திக்ல பார்க்கும்போது நுண் கற்கருவிகளை பயன்படுத்தினாங்க. அதுவே வந்து நியோலித்திக்ல கருவிகள் தான், அந்த கற்கருவிகளே நல்லா வந்து பளிங்கு தீட்டப்பட்டு பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மெஹர்கர் அப்படின்றது 7000 BCE இந்த வருஷத்துல கிடைச்ச ஒரு சைட்டா நம்ம வந்து பாக்குறோம். இந்த மெஹர்கர் அப்படின்றது நம்மளுடைய ஹரப்பா நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்த முன்னோடியான பிளேஸா நம்ம பாக்குறோம். அடுத்து இந்த ப்ரீ ஹிஸ்டரி பீரியட்ல பேசிக்கா நம்ம பார்த்தது பாலியோலித்திக், மீசோலித்திக் மற்றும் நியோலித்திக். பழைய கற்காலம், இடைப்பட்ட கற்காலம், புதிய கற்காலம். அடுத்து புரோட்டோ ஹிஸ்டரின்றது 2 ஹிஸ்டரிக்கும் நடுவுல ஸ்கிரிப்ட்ன்றது எழுத்துருவுன்றது இருந்திருக்கும். ஆனா வந்து பார்த்தா மக்களுக்கு அது அவங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து எழுத்துரு நம்மளுக்கு புரியாத ஒரு அன்டிசிப்படா இருக்கக்கூடிய விஷயம். இப்ப ஹிஸ்டரி பார்ப்போம். வரலாறு. இப்போ வரலாறுன்றது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரிதான் நாணயங்களை வச்சும் கல்வெட்டுகள் வைத்தும் பனை ஓலைகளை வைத்தும் ஃபாரின்ல வந்த அக்கௌண்ட்ஸ், வெளிநாட்டு பயணிகள் கொடுத்துட்டு போன அக்கௌண்ட்ஸை வச்சும் அந்தந்த டைனாசிட்டி வம்சாவளிகள் ஆண்ட மன்னர்களுடைய அந்த ஆர்டர்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுடைய ஆணைகள் வச்சும் நம்ம ஒரு வரலாறை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இப்படி நம்ம வரலாறை எப்படி பிரிக்கலாம் பேசிக்கா அப்படின்னா 3ஆ பிரிக்கலாம். ஏன்ஷியன்ட்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பண்டைய வரலாறு. மெடிவல் அப்படின்றது இடைப்பட்ட வரலாறு. அடுத்து வந்து பார்த்தா மாடர்ன் ஹிஸ்டரி, அப் டு டேட். அப்ப மாடர்ன் ஹிஸ்டரியில நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸை பார்ப்போம். சரிங்களா? இந்த மெடிவல் இந்தியால நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து அரேபியர்களுடைய படையெடுப்புல இருந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பண்டைய வரலாறு பார்த்துடலாம். பண்டைய வரலாறுல பேசிக்கா நம்மளுடைய புக் கண்டென்ட் வைஸ், சிலபஸ் வைஸா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஐவிசின்னு சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்து யாரை பார்ப்போம் அப்படின்னா வந்து குப்த பேரரசை பார்ப்போம். குப்தாஸுக்கு அடுத்து வரக்கூடியவங்க யார் அப்படின்னா வந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஹர்ஷா, வர்தாமனா டைனாசிட்டி, இந்த மகதா, மௌரிய பேரரசு, இவங்க எல்லாருமே வருவாங்க. அதுக்கு அடுத்துதான் அரேபியர்கள் படையெடுத்து அரேபியர்கள் வந்து உள்ள வருவாங்க. அரேபிய படையெடுப்பின் போது நம்மளுக்கு என்ன சுல்தானேட்ஸ் ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னா டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க. டெல்லி சுல்தானியம் உருவாகுது. அதுக்கு அடுத்து இவங்களை வீழ்த்திட்டு யார் வராங்கன்னா முகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முகலாயர்கள் வந்து வராங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னா இவங்க பீரியட்லயே ஐரோப்பிய வருகையும் வர ஆரம்பிச்சிரும். ஒவ்வொரு தடவை ஃபாரின் பீப்புள் வந்து இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே மாடர்ன் ஹிஸ்டரியோட ஓரியன்டா பார்க்கக்கூடியது. நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ்ஐ டெஸ்ட்டுக்கு 6th to 12th பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா பார்க்கலான்றதுக்காக தான் இப்போ இந்த மைண்ட் மேப் பார்த்தோம். இப்போ பாக்ஸ் கண்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை பதிவு. அப்போ இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுன்னு பார்க்கும்போது ஹிஸ்டரின்னு பார்த்தோம், புரோட்டோ ஹிஸ்டரின்னு பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடிய வரலாற்றுக்கு முந்தைய காலம் பார்த்தோம். அது மாதிரி வரலாறுன்றது நம்மளுடைய பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம், கத்துக்கிற விஷயம். இப்ப இன்றைய நடக்கக்கூடிய விஷயத்தை இன்று பார்த்துருவோம். அதை நம்ம நியூஸா பார்ப்போம், இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டா பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னா ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டிக்கல் ஈவெண்டா இருக்கும். இப்போ வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை பதிவு. அடுத்து வரலாறு அப்படின்ற சொல் வந்து எந்த மொழி சொல் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கிரேக்க மொழி சொல். அப்போ ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டோரியா அப்படின்றது என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். இங்கிலீஷ்ல லேர்னிங் பை என்கொயரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியால அகலாய்வு பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் யாருன்னு பார்த்தா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI. இதோடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. 1861 வந்து இது ஓபன் பண்ணிருப்பாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் சர்வேயர் பண்ணது யார் அப்படின்னா வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இதோடைய முதல் டைரக்டர் ஜெனரல் யாருன்னா சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் வந்திருப்பார். சர் ஜான் மார்ஷல். சரிங்களா?
கூடவே சைமல்டேனியஸா நம்ம என்ன பார்க்கலாம்னா 1961 தமிழ்நாடுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 100 ஆண்டுகள் கழித்து 1861 பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து பார்த்தா நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, 1961 பார்த்தா தமிழ்நாடுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து நாணயவியல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ். நாணயவியல்னா நாணயங்களை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. இப்ப நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். அடுத்து கல்வெட்டியல், எபிகிராஃபி அப்படின்றது கல்வெட்டியல். இந்த கல்வெட்டியல் அப்படின்றது என்னன்னா கல்வெட்டுகள்ல பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராயறதுக்கான துறை தான். அப்போ ஒவ்வொரு மன்னர்களுமே அவங்களுடைய விக்டரிஸ் பத்தி எல்லாமே வந்து எதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கல்வெட்டுகள்ல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய வெற்றிகள் பத்தி தான் சொல்லியிருப்பாங்களான்னா இல்ல, அவங்களுடைய காலகட்டத்தில இருந்து முக்கியமான விஷயங்கள் மற்ற விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. இப்ப கல்வெட்டுகள்னு பார்க்கும்போது நம்ம தென்னிந்திய வரலாறுல வந்து பார்க்கும்போது பாண்டியர்கள் இதுல நிறைய கல்வெட்டு பார்ப்போம், பல்லவர்கள் இதுல நிறைய கல்வெட்டு பார்ப்போம், உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பல கல்வெட்டுகள் வந்து பார்ப்போம். அதை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு தான் வந்து கல்வெட்டியல். இங்கிலீஷ்ல வந்து எபிகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தம்மா. தம்மா அப்படின்றது பிராகிருத மொழி சொல்லு. இதை வந்து சமஸ்கிருதத்துல தர்மான்னு சொல்றாங்க. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா அறநெறி. நம்ம வாழ்க்கையில அறநெறியோட நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை தான் வந்து இந்த தம்மான்ற விஷயம் சொல்லுது. இந்த வார்த்தை எந்த மதத்தோட தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தா இது வந்து பௌத்த மதத்தோட தொடர்புடையது. ஏன்னா அசோகா வந்து என்ன ஃபாலோ பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா இந்த தம்மாவை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கிகர்கியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்துல 3ஆ பிரிப்போம். ஏர்லி ஹரப்பா, மெச்சூர் ஹரப்பா மற்றும் லேட் ஹரப்பா. ஆரம்ப கால ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா மற்றும் லேட்டர் ஹரப்பான்னு 3 பார்ப்போம். இதுல முதிர்ந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது தான் வந்து பார்த்தா என்ன அப்படின்னா வந்து இந்த ராக்கிகர்கின்ற இடம். இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா மாநிலத்துல இருக்கு. இது வந்து நம்மளுக்கு இன்னமும் நல்ல கண்டிஷன்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம்னா செம்பு தான். ஃபர்ஸ்ட் நம்ம மனித இனம் கண்டுபிடித்த உலோகம் செம்பு. இங்கிலீஷ்ல வந்து காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. அப்ப எதை யூஸ் பண்ணி அவங்க நெருப்பை வந்து பற்ற வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலே மனிதன் யூஸ் பண்ணது கற்கருவிகள். 2 கற்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு கல்ல இன்னொரு கல்லோட சேர்ந்து உராயும் போது என்ன ஆகும்னா தீ வந்து பிடிக்கும். அப்ப இந்த டெக்னாலஜி இன்னமும் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை பழங்குடியின பீப்புள்ஸா இருக்கலாம். அடுத்து மானுடவியல், ஆந்த்ரோபாலஜியும் அடுத்து வந்து ஆர்கியாலஜி. இது ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடைய ஒரு சப்ஜெக்ட். லாஜி அப்படின்னு முடிஞ்சாலே என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னன்னா மனித இனத்தோடைய பரிணாமத்தை பத்தி. அப்போ மனிதன் எப்படி உருவாகுனாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ மாடர்ன் மேனா நம்ம எப்படி இருக்கோம் அதை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு தான் வந்து மானுடவியல்னு சொல்லக்கூடிய ஆந்த்ரோபாலஜி. அதே ஆர்கியாலஜி அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய தொல்லியல் படிம சான்றுகளை வச்சு நம்ம படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்னன்னா ஆர்கியாலஜி. மனிதர்களும் அவங்களுடைய வாழ்விடங்களும் இது பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு நம்ம பாக்ஸ் கண்டென்ட் பாக்குறது பெஸ்ட். என்னன்னா வந்து ஆஸ்ட்ரலோபித்தெகஸ் அப்படின்றவங்க கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியில இருந்தவங்க. எல்லாமே வந்து பார்த்தா மாடர்ன் மேனுக்கு முன்னாடி இருந்த குரங்கிலிருந்து வந்த மனிதனுடைய ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பேர் தான். ஜஸ்ட் இவங்க எங்க இருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டா போதும். அதே ஹோமோ ஹேபிலிஸ் அப்படின்றவங்க தென் ஆப்பிரிக்கால இருந்திருக்காங்க. ஹோமோ எரக்டஸ் அப்படின்றவங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியால இருந்திருக்காங்க. நியாண்டர்தால் அப்படின்றவங்க யுரேசியா. இந்த வேர்டையும் உடைச்சு பாருங்க. யுரேசியான்றது யூரோப் மற்றும் ஆசிய பகுதி, ஐரோப்பா மற்றும் ஆசியாவை சேர்ந்தது தான் யுரேசியான்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து குரோமேக்னான்ஸ் அப்படின்றவங்க பிரான்ஸ்லயும், இந்த பீக்கிங் மனிதன் அப்படின்றது சீனா. இந்த கிங், பீக்கிங் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தா சீன மொழி சொல்லதான் இருக்கும். பீக்கிங் அப்படின்றது சீனா. அடுத்து பார்த்தா ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்றது ஆப்பிரிக்கா. நம்ம மனிதனுடைய பயாலஜிக்கல் நேமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஹோமோ சாப்பியன்ஸ் தான். அடுத்து ஹிடல்பர்க் மனிதன் அப்படின்றவங்க எங்க கண்டறியப்பட்டாங்க அப்படின்னா வந்து லண்டன். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறியும் நோக்கில் பயில முடியும். அப்போ மனுஷனுடைய எவல்யூஷன் பத்தி படிக்கணும்னா ஆந்த்ரோபாலஜியும் படிக்கணும், ஆர்கியாலஜியும் படிக்கணும். அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. ஒவ்வொரு சைட்ஸும் நம்ம பார்க்கணும். கீழடி, இண்டஸ் வேலின்னு இந்த ஒவ்வொரு சைட்லயும் கிடைக்கக்கூடிய திங்ஸை வச்சுதான் நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா மக்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்காங்க.
இப்ப நம்ம ஹரப்பா நாகரிகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றோம்னா ஒரு நகர நாகரிகம். ஏன்னா மக்கள் வந்து வாழ்ந்த இடம் வந்து பார்த்தா அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா அர்பனைஸ்டு லைஃபா இருந்துச்சு. அவங்களுடைய வீடுகள் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா 2 முதல் 2க்கும் மேற்பட்ட அடுக்குகள் வீடுகளாக இருந்துச்சு. அவங்களுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் கழிவுகள்லாம் வந்து பார்த்தா நல்லா க்ளோஸ்டு மூடப்பட்ட நிலையில இருந்துச்சு. மக்கள் வந்து சுத்தமாக வாழ்ந்ததா வந்து நம்ம வந்து இத வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அப்போ இப்ப நம்ம வந்து கட்டியிருக்கக்கூடிய பில்டிங்ஸா இருக்கட்டும், ட்ரைனேஜ் சிஸ்டமா இருக்கட்டும், இதுக்கு முன்னோடியா எது இருந்திருக்குன்னா ஹரப்பா இருந்திருக்கு. அப்ப இந்த அர்பனைசேஷனுக்கு உதாரணமா இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ வச்சு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அடுத்து மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து யுனெஸ்கோ சைட்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒவ்வொரு சைட்டை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா வந்து லோத்தல் தலத்தை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் தேசிய கடல்சார் தலமா வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. எதுன்னு பார்த்தா லோத்தல். அடுத்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம் வந்து மெசபடோமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நம்ம தான் பார்த்தோம் மெசபடோமியா அப்படின்றது 2 நதிக்கரைகளுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாகரிகம் தான் மெசபடோமியா. அடுத்து வந்து கால வரிசை பார்த்துக்கோங்க. சும்மா இந்த மாதிரியான இதை பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ண நமக்கு யூஸா இருக்கும். ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம இந்த கால வரிசையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அடுத்து சிந்துவெளி மக்களுடைய ஆவரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள் கார்னீலியன் இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கார்னீலியன் பீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிகப்பு மணிகளை வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. அதோட சேர்ந்து எதை நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வந்து குதிரை அப்படின்ற ஒரு விலங்கு இருந்தது அவங்க அறியப்படவில்லை. அப்போ இரும்பு மற்றும் குதிரை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிந்து சமவெளி மக்களுக்கு நாலேஜ் இருந்திருக்காது. அதை பற்றி அவங்க அறிந்திருக்க மாட்டாங்க. அடுத்து முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னா சுமேரியர்கள் தான். இவங்க மெசபடோமியால ஒன் கைண்ட் ஆஃப் பீப்புள். அடுத்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தொன்ம பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அது எவ்வளவு தொன்மையானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் யூஸ் பண்றோம். அதுக்கு C14 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இது எவ்வளவு வருஷம் பழமையானது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் கீழடியில் இருக்கக்கூடியது என்ன பண்ணாங்க அப்படின்னா சாம்பிளை வந்து புளோரிடாவுக்கு வந்து அமுச்சு விட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் முன்னையே மெஹர்கர் அப்படின்றது பார்த்தோம். சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நியோலித்திக்னு சொல்லக்கூடிய புதிய கற்காலம்னா 2 விஷயம் தான். ஒன்னு வந்து என்னன்னா பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு முதல்ல காடுகள்லயும் குகைகள்லயும் வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. குடியிருப்பு வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா விவசாயம் மேற்கொள்றது, கால்நடை பராமரிப்பல். இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க அப்படின்னா நியோலித்திக். இந்தியா அளவில் பார்க்கும்போது மெஹர்கர் சொல்லலாம். அதே தமிழ்நாட்டுல வந்து பார்க்கும்போது முன்னாடி வேலூர் மாவட்டம் தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பையம்பள்ளியை வந்து நம்ம நியோலித்திக் சைட்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. அப்போ குகையில வாழ்ந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் மனுஷனுடைய அந்த இறந்த சடலத்தை வந்து எப்படி வந்து அவங்க இப்ப இருக்கக்கூடிய சிவிலைஸ்டு மேனருக்கு டெவலப் ஆனாங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இறந்து போயிடுவாங்க. அது கழுகுகளோ காக்காகளோ மற்றது ஏதாச்சும் கொத்தி சாப்பிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நாகரிகம் வளர வளர புதைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம எரிக்கிறதுக்கே வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில எரிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அப்ப முதல்ல எங்க அப்படின்னா பிரான்ஸ்ல குகையில வாழ்ந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பவே வந்து மக்களை புதைக்கும் பழக்கத்தை வந்து வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து புகார் அப்படின்றது துறைமுக நகரம். இது சோழர்களுடைய துறைமுக நகரமா இருந்தது. மதுரை அப்படின்றது வணிக நகரம். இதுல அல்லங்காடி நாலங்காடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இரவு நைட் மார்க்கெட், நாலங்காடினா டே மார்க்கெட். அப்போ அதனாலதான் மதுரையை தூங்கா நகரம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காஞ்சி வந்து கல்வி நகரமா இருந்துச்சு.
சோழ நாடு சோறுடைத்து. சோழர்களுடைய ரீஜன் அப்படின்னாவே தஞ்சாவூர் டெல்டா ரீஜன். நம்ம இன்னமும் கிரானரி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடியது தஞ்சாவூர் தான். அப்போ தஞ்சாவூர் டெல்டால என்ன விளையும் அப்படின்னா நெல் பயிர் விளையும். எப்பயுமே ஹிஸ்டரியா மட்டும் பார்க்காம ஜியோகிராஃபி மற்ற சப்ஜெக்டோட நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த தஞ்சாவூர் டெல்டால வந்து விளையக்கூடியது ரைஸ் தான். அப்போ வந்து பார்த்தா சோழ நாடு சோறுடைத்து. அப்ப சோறுடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து. பியல்ஸ் ஏன்னா கொற்கை துறைமுகத்துல அவங்களுடைய தொழிலாவே என்ன இருந்துச்சுன்னா முத்தை வந்து இது பண்றதா இருந்துச்சு. சேர நாடு அப்படின்னா வந்து வேலம் உடைத்து. வேலம் அப்படின்னா வந்து என்னன்னா யானை. அப்ப வந்து யானைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. அடுத்து தொண்டை நாடு அப்படின்றது வந்து பார்த்தா காஞ்சிபுரம் மற்றும் இப்ப இருக்கக்கூடிய நார்த் தமிழ்நாடு ரீஜியன்ஸ். இது வந்து பார்த்தா சான்றோர் உடைத்து. சான்றோர் உடைத்துனா அறிவியல் சிறந்த முதியவர்கள் இருந்த இடமாக இருந்திருக்கு. அடுத்து இந்த கேவிடின்றது பாத்துக்கோங்க. கொற்கை வஞ்சி தொண்டின்றது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெயர்கள் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் இருந்ததாக சொல்லப்படு ஊராகவும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தா வேத காலம். வேத காலம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்துட்டோம். அவங்களுடைய வீழ்ச்சிக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடல் நீர் வந்து பார்த்தா அதோடைய போக்கு மாத்திக்கிட்டதுனாலயோ அது மட்டும் இல்லாம வந்து ஆரியர்களுடைய படையெடுப்பின் கூட காரணமாக இருக்கலாம்னு ஒரு அசம்ஷன் வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது வேத காலம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா யாரை பத்தி படிப்போம்னா ஆரியர்களுடைய வருகை. இந்த ஆரியர்கள் அப்படின்றவங்க யாருன்னா ப்ளூ ஐ ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நீல கண்கள் கொண்டவங்க. எங்கிருந்து வந்திருப்பாங்கன்னா மத்திய ஆசிய பகுதியிலிருந்து கைபர் கணவாய் வழியா வந்தவங்க. இவங்களுடைய தொழில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாஸ்டரலிஸ்ட் பீப்புள், நொமாடிக் அப்படின்னுவாங்க. எப்படின்னா நாடோடிகளா ஆடு மாடு மேய்க்கும் ஆய்ச்சியர்களா வந்த ஒரு மக்கள் தான் இவங்க. வந்து பார்த்தா வேத காலத்தோட தொடர்புடையவங்க. இவங்க வந்து பார்த்தா இந்தியாவுக்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. வேத காலம் நம்ம சொல்லக்கூடிய காலகட்டம் 1500 முதல் 600 காலகட்டம் வந்து வேத காலம் சொல்றோம். ஏன் இதை வேத காலம் சொல்றோம் அப்படின்னா வந்து வேதாஸ்ன்னு சொல்லக்கூடிய 4 மறைகளை வந்து தொகுத்த பீரியட் இப்பதான். அதுலயும் வந்து இதையே நம்ம 2ஆ பிரிப்போம், பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது 2ஆ பிரிக்கும் போது நம்ம ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் சபா மற்றும் சமிதி. சபையில யார் இருப்பாங்க? எப்பயுமே ஒரு சபையில மூத்தவர்கள் இருப்பாங்க. இப்ப சபா அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம். இப்ப சபையில யாரு இருப்பாங்கன்னா மூத்த அறிஞர்கள் இருப்பாங்க. சமிதி அப்போ மிதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மக்களை போட்டு மிதிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சமிதின்றது என்ன அப்படின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. மக்கள் அனைவரையும் பொதுவாக கொண்ட ஒரு குழுவை தான் சமிதி. நம்ம என்ன படிச்சாலும் சபாவா சமிதியா நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். சபையில மூத்தவர்கள் இருப்பாங்க, சமிதியில மக்கள் அனைவரும் கொண்ட பொதுக்குழுக்களாக இருப்பாங்க. பாலி அப்படின்றது என்னன்னா மக்கள் வந்து தங்களுடைய விளைச்சல்ல 6ல் 1 பங்கு வந்து மன்னனுக்கு வந்து கொடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்தா இது வந்து ஒரு வரி, டாக்ஸ். இப்ப நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி அப்பயும் மக்கள் பே பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பாலின்றது என்னன்னா 6ல் 1 பங்கு நம்ம வரியாக செலுத்தக்கூடியது. நெக்ஸ்ட் பெருங்கற்காலம், ஆங்கிலத்துல மெகாலித்திக் ஏஜ். எப்பயுமே ஒரு வார்த்தையை நம்ம உடைக்க கத்துக்கணும். லித்திக் அப்படின்னா முன்னையே பார்த்தோம், கல்லுன்னு பார்த்தோம். மெகா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். பெரிய கற்காலம் பார்ப்போம். மெகாலித்திக் என்பது கிரேக்க சொல்லாகும். மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல். அப்போ பெரிய கல், பெரிய கற்காலம். அப்போ புதைக்கும் போது என்ன பண்றாங்க? பெரிய கல்லை வச்சு புதைச்சிருக்காங்க. அப்போ இறந்தவர்களை புதைத்த இடங்களை பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் வந்து பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். அப்ப என்ன அப்படின்னா வந்து நம்ம தீபகற்ப இந்தியால இருக்கக்கூடிய போர்ட்ஸ்ல இருந்து ரொமானிய நாட்டுக்கு என்ன போயிருக்குன்னா எஃகுன்னு சொல்லக்கூடிய ஸ்டீலை நம்ம இங்க இருந்து அமைச்சிருக்கோம். இங்க இருந்து போனதுக்காக வரி போட்டிருக்காங்க. அலெக்சாண்ட்ரியா போர்ட், அப்ப ரோம் நாட்டோடைய துறைமுகத்துல என்ன இருக்குன்னா அலெக்சாண்ட்ரியா போர்ட்டுக்கு இங்க இருந்து ஏத்தி அமைச்சிருக்காங்க. இதை பத்தி எந்த நூல் வந்து குறிப்பிடுது அப்படின்னா பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, ரெட் சி. எரித் அப்படின்னா ரெட்னு அர்த்தம். நம்ம பயாலஜில கூட பார்ப்போம். ஆர்பிசிக்கு எரித்ரோசைட்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, பெரிப்ளஸ் புக்ல என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கடல் வழியா இங்க இருந்து இந்த துறைமுகத்துக்கு போயிருக்கு. என்ன பொருள் போயிருக்குன்னா எஃகு போயிருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. எஃகுன்றது ஒண்ணும் இல்ல, ஸ்டீல். அடுத்து 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாமா மற்றும் அதர்வன வேதம். இந்த ரிக்வேதம் மற்றும் ஆரம்ப வேத காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு வேதமா இருந்துச்சு. யஜுர், சாமா, அதர்வன வேதம் இது 3ம் வந்து எப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா பின் வேத காலத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுதல். பிறக்கிறோம், செத்து போறோம், திரும்பி பிறக்கிறோம், இறந்து போறோம். அப்போ இந்த மாதிரி இந்த பர்த் டெத் சைக்கிளை வந்து பிரேக் பண்ணக்கூடிய விஷயமா எது இருந்துச்சுன்னா மோட்சம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளுடைய இந்த பர்த் டெத் சைக்கிள் இருந்து நம்ம நம்மளை விடுவிச்சுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து
ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் நம்ம ஜியோகிராஃபிலையுமே பார்ப்போம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல தான் அதிகமா இந்த மெத்தட் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. இது வந்து அஸ்ஸாம்ல ஸ்பெஷலா வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன் பண்ணுவாங்க. காடுகளை அழித்து மரங்களை வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் அந்த மரங்கள் காய்ந்த பிறகு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீ மூட்டி எரிச்சிருவாங்க. அந்த எரித்த சாம்பல்கள் வந்து அந்த மண்ணுக்கு உரமா இருக்கும். விவசாயம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்ல அந்த வளம் போயிட்ட உடனே என்ன பண்றாங்க, வேற ஒரு இடத்துல காடுகள் அழித்து திருப்பி வந்து அதே மாதிரி பயிரிடுதல் முறையை பண்றாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன பண்றாங்கன்னா கட் பண்ணி எரிச்சு அந்த மாதிரி இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போயிடுறது. இதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றாங்க. அடுத்து இந்த வேத காலத்தை பாக்குறோம். வேத காலம் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடக்க வேத காலம் ஏர்லி வேதிக் பீரியட், பின் வேத காலம் சொல்லக்கூடிய லேட்டர் வேதிக் பீரியட். 1500ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடியது ஆரம்ப வேத காலம் சொல்லக்கூடிய ஏர்லி வேதிக் பீரியட். 1000ல இருந்து 600ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தா லேட்டர் வேதிக் பீரியட். நம்ம பார்த்தோம் இந்த ரிக் வேதம் அப்படின்றது எப்ப வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்து ஏர்லி வேதிக் பீரியட்லயும், மிச்சம் 3 வேதங்கள் எப்ப தொகுத்திருப்போம் அப்படின்னா வந்து லேட்டர் வேதிக் பீரியட்லயும். இந்த இடத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இப்ப சொசைட்டில இருக்கக்கூடிய எல்லா கைண்ட் ஆஃப் ஒப்ரஷன், ஒடுக்குறது எல்லாமே வந்து எப்ப ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த வேத காலத்திலே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வேத காலத்தோட தொடர்புடையவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆரியர்கள்னு நம்ம சொல்லியாச்சு. அவங்க பேசக்கூடிய மொழின்றது சமஸ்கிருத மொழியா இருந்துச்சு. அவங்க எங்க இருந்து வந்தாங்க, மத்திய ஆசிய பகுதியிலிருந்து வந்தாங்க. கைபர் கணவாய் வழியா நாடோடிகளாக ஆடு மாடு மேய்க்கும் ஆய்ச்சர்களா ஊருக்குள்ள வந்தவங்க தான் இவங்க. இவங்க பீரியட் தான் நம்ம 2ஆ பிரிக்கிறோம். இந்த ஆரம்ப வேத காலத்துல பெண்கள் வந்து சமமா மதிக்கப்பட்டாங்க. கல்வி வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி எந்த ஒரு தீண்டாமையும் பெரிய அளவுல இல்ல. இந்த இடத்துல வந்து மக்களை 3ஆ பிரிச்சாங்க. பிராமணன், சத்திரியன் மற்றும் வந்து என்னவா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து வைஷ்யாஸா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லேட்டர் வேதிக் பீரியட்ல பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு. விதவை மறுமணம்ன்றது ஒண்ணு இல்லாமே இருந்துச்சு. இந்த சதி பீரியட் மத்த எல்லாமே வந்து எப்ப வந்திருக்கும்னா பின் வேத காலத்துல தான். அதே மாதிரி காஸ்ட் டிவிஷன், இந்த சாதியை பாக்குறது எல்லாமே எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா பின் வேத காலத்துல தான். அப்ப வந்து இதுல வந்து 4 விஷயமா பிரிக்கிறாங்க. பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்களா பிரிக்கிறாங்க. இந்த சூத்திரர்களோட சேர்ந்து பெண்களும் அடிமையான லிஸ்ட்ல தான் இருந்தாங்க. இது எல்லாமே எப்பனா பின்வேத காலத்துல ஃபாலோ பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. அது இன்று முதல் வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இந்த பீரியட்லயே வந்ததுதான். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இந்த பின் வேத காலத்துல பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டாங்க. அவங்களுக்கான மறுமணம் அப்படின்றது வந்து பார்த்தா தடை செய்யப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து புவியியல் பரப்புனா வட இந்தியா. இந்த வேத காலம்ன்றது எங்கன்னா வட இந்திய பகுதியில, காலப்பகுதின்றது இரும்பு காலம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த சிந்து சமவெளியிலே நம்ம பார்த்திருப்போம். மக்கள் வந்து ஏற்கலப்பையே பயன்படுத்தியிருப்பாங்க. அது வந்து மரத்துண்டால் ஆனது மற்றும் வெண்கலத்தால் ஆயிருக்கும். பட் இவங்க பீரியட்ல எதில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இரும்பு. இரும்புன்றது என்ன ஆகும்னா இன்னும் ஆழமாக போகக்கூடியது. இப்போ மண்ணு நல்லா ஆழமா கிளறும் போது இன்னும் வந்து விவசாயங்கள் நல்லா இருந்திருக்கும். அப்ப இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்னா கிராமப்புற வாழ்க்கையா இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்த அந்த சிந்து சமவெளியில மக்கள் பல வகையான தொழில்கள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. பட் இங்க வந்து பார்க்கும்போது வேத காலத்துல இரும்பு வந்து டெவலப் ஆயிடுச்சு. இரும்பு வச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இரும்பு வந்து ஆழமா மண்ணுக்குள்ள போறதுனால நல்ல விவசாயம் டெவலப் ஆச்சு. விவசாயம் டெவலப் பண்ணாலும் இது என்ன மாதிரியான வாழ்க்கை முறையா இருந்திருக்கும் அப்படின்னா கிராமப்புற நாகரிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய சான்றுகள் அப்படின்றது வேத கால இலக்கியங்களா இருந்துச்சு. அதே மாதிரி காலகட்டம் 1500 முதல் 600 வரை. இங்க 1500 to 1000 பார்த்தோம், 1000 to 600 பார்த்தோம். அடுத்து இடைவெளி நடுவுநிலை வழி அப்படின்றது என்னன்னா மிட் பாத் அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஓவரா ஒரு விஷயத்துக்கு மேல நம்ம ஆசைப்படுறது. அதே மாதிரி என்னன்னா எது மேலுமே ஒரு நாட்டம் இல்லாத துறவரம் மேற்கொள்றது. 2 எக்ஸ்ட்ரீமுமே வேணாம். நம்ம ஒரு மிட் பாத்தை ஃபாலோ பண்ணுவோம்னு கொண்டு வந்தது தான் வந்து என்னன்னு பார்த்தா இந்த மிட் பாத்துன்னு சொல்லக்கூடிய இடைவெளி. ஓவர் எக்ஸ்ட்ரீமிசமா 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஒன்னு என்னன்னா ஓவரா ஆசைப்படுறது, இன்னொன்னு வந்து பார்த்தா எதன் மீதும் பற்றில்லாம துறவரமா இருக்கிறது. இந்த 2த்தையும் பத்தி மிட்டா வைக்கிற விஷயம் தான் வந்து இந்த இடைவெளி அப்படின்றோம். இந்த காலகட்டத்துல இன்னொரு 4 விஷயம் பார்ப்போம். 4 ஸ்டேஜ் ஆஃப் ஆசிரமாஸ், வாழ்க்கையின் 4 ஆசிரமங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனிதன் வந்து செலிபேசியா இருப்பார், பிரம்மச்சரியத்தை மேற்கொள்வார், பிரம்மச்சரியா அப்படின்றாங்க. 2வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கிரகஸ்தா அப்படின்னா என்னன்னா வந்து அவர் வந்து அது வரைக்கும் பிரம்மச்சரியம் மேற்கொண்டவர், திருமணமாகி இல்லற வாழ்க்கையை நடத்துறதுக்கு பேர் கிரகஸ்தா அப்படின்றாங்க. 3வது வனப்பிரஸ்தா, இல்லற வாழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் எங்க போறாரு அப்படின்னா வனத்துல போய் தியானம் மேற்கொள்றார், அதுக்கு பேர் வனப்பிரஸ்தா. வனத்துல இருந்து என்ன பண்ணுவார்னா ஃபைனலா அவர் சன்னியாசத்தை அடைகிறாரு. சன்னியாசம் எல்லாத்தையுமே துறந்துட்டு அவங்க மோக்ஷா பாத்தை நோக்கி போறதுனால அதுக்கு பேர் என்னன்னா சன்னியாசா. அப்ப என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசா. இது 4 4 ஸ்டேஜ் ஆஃப் ஆசிரமாஸ் எங்க டெவலப் ஆயிருக்குன்னா இதே வேத காலத்துல தான் டெவலப் ஆயிருக்கும்.
சரிங்களா? அடுத்து போலாம். இந்தியாவின் தேசிய குறிக்கோள் சத்தியமேவ ஜெயதே. இந்த சத்தியமேவ ஜெயதேன்றது வாய்மையே வெல்லும் நம்ம சொல்றோம். இது எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா முண்டக உபநிடத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல முண்டக உபனிஷத்ஸ் அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. வாய்மையே வெல்லும். அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்ல பார்த்ததுதான். ஸோ எல்லாமே பிரீஃபா பார்த்தோம்னா இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளால எவ்வளவு பார்க்க முடியுதோ அது பேசிக்கா பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து மனிதனுடைய எவல்யூஷன் பத்தி ஆஸ்ட்ரலோபித்தெகஸ்னா யாரு, ஹோமோ ஹாபிலிஸ்னா யாரு, யார் எவ்வளவு மில்லியன் ஆண்டுகள்ல எங்க இருந்தாங்க அப்படின்னு பேசிக்கா பாக்குறது தான். இந்த பிடிஎஃப் வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து அசோகரை பத்தி ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இவர் மௌரிய பேரரசுல 3வது மன்னனா இருந்திருப்பாரு. இந்த அசோகர் அப்படின்னா இவரை பத்தி சொல்ற போர் வந்து கலிங்க போர். கலிங்க போர்ல நிறைய பேரை கொன்று வீழ்த்தியதுனால இவர் வந்து மன வருத்தத்துல என்ன பண்ணிருவாருன்னா போரையே திறந்துட்டு இவர் வந்து பௌத்த மதத்தை தழுவி இருப்பாரு. இவர் வந்து தங்களுடைய குழந்தைகளை எங்க அமைச்சிருப்பாருன்னா சிலோனுக்கு அமைச்சு என்ன பண்ணிருப்பாருன்னா பௌத்த மதத்தை பரப்பி இருப்பாரு. இவருடைய காலகட்டத்தில் தான் பௌத்த மதம் உலக நாடுகள் முக்கியமா வந்து கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வந்து பரவப்பட்டுச்சு. இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் வந்து பார்த்தா அந்த 24 ஆராக்கள் கொண்டது வந்து பார்த்தா இவருடைய அந்த அசோகா பில்லர்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். இதுல முக்கியமா யாரை பார்ப்போம் அப்படின்னா வந்து த சர்ச் ஃபார் த லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற புக் ஒருத்தர் எழுதியிருப்பாரு. யார் அப்படின்னா வந்து சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. அசோகருடைய பீரியட்ல இருந்த கண்டென்ட்டை பத்தி ஒரு ஆவணமா வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ரெக்கார்ட் பண்ணி எழுதியிருப்பார். அசோகாவை பத்தி சொல்லக்கூடிய புக் எதுன்னு பார்த்தா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். புக் எழுதினது யாருன்னா சார்லஸ் ஆலன். அடுத்து வந்து பார்த்தா மொஹஞ்சதரோல வெண்கலத்தால் ஆன ஆடல் அணங்கு கிடைச்சிருப்பாங்க. இவங்க வந்து நடனமாது. இந்த அம்மா வந்து பார்த்தா எந்த ஒரு டெக்னிக்கலும் செய்யப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ் வேக்ஸ் டெக்னிக். இவங்களை வந்து வெண்கலத்தான சிலையை வந்து வேக்ஸ் டெக்னிக்ல தான் பண்ணியிருப்பாங்க. இதை பத்தி வந்து வியந்து சொன்னது யாருன்னா ஜான் மார்ஷல் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இருக்கிறதுலே பழமையான பீப்புள் யாருன்னா கிரீக் பீப்புள். அந்த கிரீஸுக்கே இந்த மாதிரி நாலேஜ் இல்லைன்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து என்னென்ன பீரியட்ல என்னென்ன கிடைச்சிச்சுன்ற எவிடன்ஸ் சும்மா ஒரு ரீட் விட்டுக்கோங்க. அதே மாதிரி நடுக்கற்கள் அப்படின்னா என்னன்னா போர்ல வீர மரணம் அடைந்த ஒரு வீரனுக்கு நடப்படக்கூடிய கல் தான் நடுக்கற்கள் அப்படின்றாங்க. இது எந்தெந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி தொல்காப்பியத்துல வந்து நடுக்கற்கள் நடுறதுக்கான ஒரு 6 ஸ்டேஜஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாளன் கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிமான் கோம்பை ஆகிய நடுக்கற்கள் வந்து காணப்பட்ட இடங்களா வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து சமண மதம் மற்றும் பௌத்த மதம். இந்த சமண மதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஜெயின் அப்படின்னா சமணம், ஜெயின் என்னும் ஜீனா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இந்த சமணம்னு சொல்லக்கூடிய இந்த ஜெயினிசம் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தையான ஜீனால இருந்து பெறப்பட்டது. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா வந்து வெளி உலகத்தை வெல்றது. அடுத்து மகாவீரருடைய தலைமை சீடர் யாருன்னா கௌதம சுவாமி. நல்லா பார்த்துக்கோங்க. மகாவீரருடைய தலைமை சீடர் யாருன்னா கௌதம சுவாமி. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா மகாவீரருடைய போதனைகள் எல்லாத்தையுமே தொகுத்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து ஒரு புக்கா வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பேர் என்னன்னா ஆகம சித்தாந்தா. மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த சமணம் சார்ந்த புக்குகளுடைய எண்ட்ல எப்படி முடியும்னா சூத்திரங்கள்னு முடியும். ஆகம சூத்ராஸ் இந்த மாதிரி சூத்ராஸ்ன்னு முடிஞ்சா நம்ம டெஃபினட்டா என்னன்னு போட்டுக்கலாம். அது வந்து பார்த்தா ஜெயினிசம் சார்ந்த புக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்து கர்மானா என்னன்னு பாக்குறோம். இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம். இப்ப நான் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில இருந்து என் வாழ்க்கை முடியறதுல இருந்து அடுத்த பிறவி ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து கர்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களையே அவருடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை தான். கர்மா இஸ் பூமரங்கன்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பௌத்த மாநாடுகளுடைய இடம். முதலாவதான பௌத்த மாநாடு ராஜகிரிஹால நடந்திருக்கோ. இது யாரு கண்டக்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா அஜாத சத்ரு. அடுத்து 2வது பௌத்த மாநாடு வைசாலி காலசோகர். அடுத்து 3வது பாடலிபுத்ரால அசோகர் பண்ணியிருப்பாரு. 4வது காஷ்மீர்ல கனிஷ்கா. இவர் வந்து குஷான பேரரசை சேர்ந்த கனிஷ்கர் வந்து 4வது பௌத்த மாநாடு வந்து நடத்தியிருப்பார். அடுத்து பேராணைகள். மன்னர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தின் போது நிறைய ஆணைகள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி சொல்றதுதான் பேராணைகள். நெக்ஸ்ட் மிட்பாத்ன்றது முன்னே பார்த்தோம். இடைவெளின்றது என்ன அப்படின்னா வந்து 2 எக்ஸ்ட்ரீமிசத்துக்கும் உள்ள மிட் பாயிண்ட் அப்படின்றது தான் வந்து இந்த இடைவெளி அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம புத்திசம் அண்ட் ஜெயினிசம் கம்பேரிட்டிவா பார்த்துடலாம். வர்தாமன மகாவீரோடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து வர்தாமனா. இவர் வந்து எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா பீகார் மாநிலத்துல வைசாலிக்கு பக்கத்துல உள்ள குந்த கிராமத்துல தான் பிறந்திருப்பாரு. அடுத்து வந்து இவருடைய பெற்றோர் யாருன்னா சித்தார்த்தர் மற்றும் திரிசாலாவுடைய மகன் தான் இவர் எங்க இறந்திருப்பாரு அப்படின்னா அதே பீகார்ல பாவபுரி அப்படின்ற இடத்துல வந்து இறந்திருப்பார். நெக்ஸ்ட் புத்திசம் பத்தி பாக்குறோம். இந்த பௌத்த மதத்துல சித்தார்த்தா
புத்தாவுடைய இயற்பெயர் என்னன்னா வந்து சித்தார்த்த கௌதமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எங்க பிறந்திருப்பாருன்னா நேபாள் கண்ட்ரில பிறந்திருப்பாரு. எங்கன்னா லும்பினி கார்டன்ல பிறந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்தா இவருடைய பெற்றோர் யாருன்னா சுதோதனா மற்றும் மாயாதேவி. எங்க இறந்திருப்பார் அப்படின்னா குஷிநகரா யூபி, உத்தரப்பிரதேசல குஷிநகரன்ற இடத்துல வந்து இறந்திருப்பார். அடுத்து சுவர் ஓவியங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்துல அவுரங்காபாத்ல அஜந்தா கேவ்ஸ்ல வந்து பார்க்கும்போது மேற்கூரையில வரையப்பட்ட ஓவியங்கள் வந்து ஜடாகா ஸ்டோரிஸை பத்தி சொல்றது. இந்த ஜாதக கதைகள் வந்து பார்த்தா பௌத்த மதத்தோட தொடர்புடைய ஸ்டோரிகள்ஸா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். போர் அடிக்கும் போது படிச்சு பார்க்கலாம். அடுத்து மெகஸ்தனிஸ். இந்த மெகஸ்தனிஸ் அப்படின்றவர் யாருன்னா வந்து கிரீக்க ஆட்சியாளரான செலுக்கோஸோடைய கோர்ட்ல இருந்து மௌரிய பேரரசுக்கு வந்த ஒரு அம்பாசிடர்னு சொல்ற தூதுவர் தான். இவர் வந்து நம்ம இந்தியாவில் 14 வருடங்கள் தங்கி நம்ம இந்தியாவை பத்தி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுதான் இண்டிகான்ற புக் யாருடையது அப்படின்னா வந்து மெகஸ்தனிஸ். அடுத்து அசோகருடைய கல்வெட்டுகளுடைய எழுத்துமுறை. சாஞ்சியில வந்து பார்த்தா என்ன மாதிரியான எழுத்துமுறைனா பிராமி எழுத்துமுறை. அதுவே வந்து கந்தஹார் அப்படின்ற இடத்துல வந்து என்ன முறையில இருந்திருக்கும்னா கிரேக் மற்றும் அரேமிக். மேல கிரேக்கா இருக்கும், கீழே வந்து பார்த்தா அரேமிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கும். பைலிங்குவலா இருந்திருக்கும். மேல கிரீக்காவும் கீழே அரேமிக் மொழியிலையும். வடமேற்கு பகுதிகளில் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் எப்படி இருந்திருக்குன்னா கிரஷஸ்தி ஸ்கிரிப்ட். அப்ப அசோகா பீரியட்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான எழுத்துருக்கள் வந்து இருந்திருக்கு. அடுத்து மகா ஜனபதங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனபதாஸ்னா நம்ம யாருன்னு பார்க்குறோம். வேத காலத்துல ஒரு சிறிய நிலப்பகுதியை ரூல் பண்ணவங்க தான் யார் அப்படின்னா வந்து ஜனபதாஸ். குட்டி ராஜ்யத்தை வந்து ஆண்டிருப்பாங்க. அந்த ஜனபதங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாகிறது தான் மகா ஜனபதாஸ். நாம முக்கியமா பார்க்க போறது 16 மகா ஜனபதாஸ். இந்த 16ல ஒரு 2-3 பேர் வந்து நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடிய மன்னர்களா வருவாங்க. அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்றது யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஒரு சைட்டு. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தா குமாரகுப்தா. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகள்ல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இது பின்னால வந்து யார் டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு, அழிச்சிருப்பாருன்னு பார்த்தா வந்து பக்தியார் கில்ஜி அவர்கள் 1199ல இருந்து 1200 ஏடியில வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அதோடைய முக்கியத்துவம் தெரியாம வார்ஃபேர் போது டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு. அடுத்து ருத்ரதாமன் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருத்ரதாமன் எந்த டைனாசிட்டி சேர்ந்தவர்னா சாக்காஸ். இந்த சாக்கர்கள் எங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து மேற்கு பகுதிகள் மற்றும் மாலவா பீட பூமியை சேர்ந்தவங்களா இருந்தவங்க தான் சாகர்ஸ். இதுல முக்கியமானவர் தான் இந்த ருத்ரதாமன். அவரை பத்தி சொல்ற கல்வெட்டு தான் வந்து கிர்னார் கல்வெட்டு. அப்ப சுதர்சனா ஏரியை பத்தி சொல்லுது. அடுத்து பண்டைய பேர் இப்ப இருக்கக்கூடிய பேர் பார்க்கலாம். ராஜகிரகம் அப்படின்றது ராஜகிர், பாடலிபுத்ரான்றது இன்றைய பாட்னா மற்றும் கலிங்கான்றது ஒடிசா. இந்த கலிங்கா பகுதியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அசோகாவையும் பார்ப்போம். அதே மாதிரி ஹத்திகும்ப கல்வெட்டான காரவேலனை பத்தியும் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். அடுத்து அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறான்னு யார் சொல்றாங்கன்னா வெலஸ் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த சிங்கங்கள் பத்தி பார்த்துருப்போம். எல்லாமே சார்நாத் சான்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ல பார்த்ததுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள். அப்போ மூவேந்தர்கள் பார்த்திருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருந்திருக்கும். அதுல முக்கியமா இருந்தவர்கள் யாருன்னா உதயன் சேரலாதன். இந்த உதயன் சேரலாதன்றவர் யார் அப்படின்னா மகாபாரத போரின் போது இங்கிருந்து அங்க வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்திருப்பாரு. அடுத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை, இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிங்ஸா இருந்திருப்பாங்க. அடுத்து இவங்களுடைய டைட்டில்ஸ், மூவேந்தர்களுடைய டைட்டில்ஸ்ன்னு பார்த்தா சேரன் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை, இவங்களெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டா பெஸ்ட். நம்ம ஆட் ஒன் அவுட்ல கேட்டா கூட வந்து என்ன பண்ணலாம்னா போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தா சோழன்ல சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து யாருக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா சோழர்களுடைய பட்டங்களா வச்சிருப்பாங்க. பாண்டியன் அப்படின்னாவே வந்து தென்னர்னு சொல்லலாம். ஏன்னா சவுத் சைடு எஸ்பெஷலி இந்த சவுத் ரிவருக்கு சவுத்ல ரூல் பண்ணியிருப்பாங்க. அதனால தென்னர், செலியன், வழுதி, மாறன் இந்த பேர்கள் வந்துச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தா பாண்டியர்கள். முக்கியம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள்னு பார்க்கும்போது நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, இவர் எந்த கல்வெட்டுல சொல்லப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தா வேள்விக்குடி செப்பேட்டுல வந்து சொல்லப்பட்டிருப்பார். அதே மாதிரி நெடுஞ்செழியன் அப்படின்றவர் வந்து பார்த்தா தாலியாங்கனத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் ஒரு பேட்டில் வந்து வின் பண்ணியிருப்பாரு. கல்லணைனாவே நம்மளுக்கு ஞாபகம் வர ஒரு சோழ மன்னன் யார் அப்படின்னா கரிகாலன் பெருவளத்தான். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து காவிரி ஆற்று குறுக்கே வந்து கற்களை அடுக்கி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அணையை வந்து கட்டியிருப்பாரு. அதே மாதிரி கருமிளகு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கிங் ஆஃப் ஸ்பைசஸ், அந்த வாசனை பொருட்களுடைய மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கருமிளகை பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கருமிளகை வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா ரொமானியர்கள் வந்து தங்க நாணயங்களுக்கு ஈக்குவலா கொடுத்து வாங்கினதாகவும் சொல்லப்படுது. நம்ம இருந்தவர்களுக்கு மூக்குல வந்து பஞ்சு வைப்போம். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எகிப்து ஆட்சியாளர்கள் வந்து இந்த மிளகு வந்து அவங்களுடைய மூக்கு துவாரத்துல வந்து அடைச்சிருப்பாங்க பதப்படுத்துறதுக்காக. அடுத்து சோழ அரசர்களே முக்கியமானவங்க இளஞ்சர் சென்னி, கரிகால வளவன், கோச்செங்கண்ணன், கிள்ளி வனவன் மற்றும் பொருணர் கிள்ளி. அடுத்து இந்த லிச்சாவின்றது என்ன அப்படின்னா வந்து கங்கை நதிக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நதிக்கரை. இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வளமை மிக்க மண்ணா இருக்கும். இந்த இடம் வந்து செழிப்பு மிகுந்த பகுதியாகவும் இருந்துச்சு.
அடுத்து சங்ககால பெண்பார் புலவர்கள்னு பார்க்கும்போது ஔவையார், வெள்ளி விதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். இதுல வெள்ளி விதியார் என்ற பெண்மணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன் கணவனை தேடி அளந்து தன்னுடைய வாழ்நாளையே வந்து இழந்திருப்பாங்க. அடுத்து இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் கண்டென்ட் தான். சேரர்களுடையது, பாண்டியர்கள் மற்றும் சோழர்களுடைய பூக்கள் மற்றும் அவங்களுடைய துறைமுகங்கள். இது என்ன அப்படின்னா வந்து சேரர்கள் பனம்பூ மாலை, அவங்களுடைய துறைமுகம்ன்றது முசிறி மற்றும் தொண்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வஞ்சி, கரூர் வந்து அவங்களுடைய தலைநகரா இருந்துச்சு. அதே போல அவங்களுடைய சின்னம்ன்றது வில்லம்பா இருந்துச்சு. சோழர்கள் அப்படின்னா வந்து அத்திப்பூ மாலை, அத்திப்பூ மாலை அணிந்தவன் அப்படின்னு சொல்லி சோழ மன்னர்களை சொல்லுவாங்க. புகார் அவங்களுடைய துறைமுக நகரங்களா இருந்துச்சு. நெக்ஸ்ட் உறையூர் அல்லது புகார் வந்து அவங்களுடைய தலைநகரா இருந்துச்சு. அவங்களுடைய சின்னம் வந்து புலிச்சின்னமா இருந்துச்சு. பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூ மாலை, அவங்களுடைய துறைமுக நகரம் வந்து கொற்கையா இருந்துச்சு. தலைநகர் வந்து பார்த்தா மதுரை. இரண்டு மீன்கள். என்ன மீன்னா கெண்டை மீன்கள். சரிங்களா? ஒரு மீன் கிடையாது, 2 மீன்கள். அதே மாதிரி இந்த நிலப்பகுதியெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சது தான். இதுல மாயோன் அப்படின்னா யாருன்னா திருமால். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மருத நிலத்துடைய கடவுளான இந்திரர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து காட் ஆஃப் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முசிறியை வந்து முதல் பேரங்காடின்னு சொன்னது எதுன்னு பார்த்தா பிளினியோடைய நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறுன்ற புத்தகத்துல வந்து சொல்லியிருக்கோம். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த முசிறியில இருந்து ரோமன் நாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கடல் கடந்து வாணிகம் செய்திருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்துல வந்து பார்த்தா ஒரு ஒப்பந்தம் கிடைச்சிருக்கும். அலெக்சாண்ட்ரியாலையும் நமக்கும் வந்து பார்த்தா அந்த நடந்த அந்த ட்ரேடை பத்தின ஒரு டாக்குமெண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வியன்னால இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துல வந்து இருக்கு. கலிங்க அரசர் முன்னே சொன்னோம், காரவேலர். ஒடிசா அப்படின்னாலே 2 விஷயம், ஒன்னு கலிங்க காரவேலர், இன்னொன்னு அசோகர் வந்து அங்க போர் புரிஞ்சது. கலிங்க அரசர் காரவேலர் இவர் வந்து என்ன அப்படின்னா வந்து சுங்க அரசர்களுடைய சமகாலத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காரவேலர் பற்றிய செய்திகள் நம்ம அத்திகும்பா கல்வெட்டுல பாக்குறோம். இந்த அதே கல்வெட்டுல இன்னொரு கண்டென்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த அத்திகும்பா கல்வெட்டுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நந்த வம்சத்துக்கு சொந்தமான நிலப்பகுதி தான் வந்து இந்த கலிங்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அஸ்வகோஷர் அப்படின்றவர் என்ன புக் எழுதியிருப்பாருன்னா புத்த சரித்திரத்தை எழுதியிருப்பாரு. இது வந்து முதல் சமஸ்கிருத நாடகத்துல போற்றப்படக்கூடிய ஒரு ஆசிரியரா இருந்திருப்பாரு. அஸ்வகோஷா அப்படின்னா புத்த சரித்திரம். அதே வந்து ஹர்ஷாவுடைய சரித்திரத்தை எழுதினது யார் அப்படின்னா பாணபட்டர். சரிங்களா? அடுத்து இது வந்து பொறுத்துக்கல வராத எக்ஸாம்ஸே கிடையாது. சரிங்களா? காளிதாசர் அப்படின்றவர் ஒரு சமஸ்கிருத புலவர். குப்தர்களை நம்ம பார்ப்போம். ஹரிசேனர் அப்படின்றவர் வந்து பார்த்தா சமஸ்கிருத புலவர் தான். நெக்ஸ்ட் நம்ம சமஸ்கிருதம் படிச்சா காலி ஆயிடுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமரசிம்ஹர், நம்ம அமர்ந்து தான் அகராதியை படிப்போம். நெக்ஸ்ட் தன்வந்திரி, அப்போ மருத்துவர் வந்துட்டாரா இல்லையான்னு தினம் வந்து பாக்குறது தன்வந்திரி. நெக்ஸ்ட் காகபாணர், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டமா இருக்கு, நம்ம காத்துக்கணும்னா யார்கிட்ட போவோம் அப்படின்னா ஜோதிடர்கிட்ட போவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா சங்கு மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா வந்து வராகமிரர் அப்படின்றவர் வந்து பார்த்தா வானியல் அறிஞராக இருந்திருப்பாரு. வராட்சி, நம்ம என்னதான் வர வச்சாலும் நம்மளுக்கு இலக்கணம் வரவே வராது. வராட்சி அப்படின்றவர் பார்த்தா இலக்கண ஆசிரியராக இருந்திருப்பாரு. விட்டல் பட்டர், இந்த வித்தையை காட்டுறது யாரா இருப்பாருன்னா வந்து மாய வித்தக்காரராக தான் இருப்பார். விட்டல் பட்டர் அப்படின்றது யாருன்னா மாய வித்தக்காரர். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தான் இந்த மாதிரியான கேள்விகள்ல ஒன்று கண்டுபிடிச்சா கூட பொறுத்துக்கு நம்மளால கரெக்டாக போட முடியும். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள்னு பார்த்தோம்னா விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இந்த விக்ரமான்னு வர பேரெல்லாம் வந்து பார்த்தா விக்ரம் வேதாளம் ஸ்டோரியோட கனெக்ட் ஆன விஷயம். தேவ அப்படின்றது வந்து பார்த்தா இவர் வந்து அந்த தெய்வ வழிபாடு, கடவுளுக்கு இணையா நம்பப்படுற மாதிரியான பேர் டைட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து சிரேஸ்தி மற்றும் சர்த்தவாகா. சிரேஸ்தி அப்படின்றது வணிகர்கள் ஒரு இடத்துல இருந்து வாணிகம் பண்றதுக்கு பேர் சிரேஸ்தி. வாகானாவே வாகனம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாகனத்துல போய் வந்து பிசினஸ் பண்ணது. இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சர்த்தவாகான்றது வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வணிகம் வந்து செய்திருப்பாங்க. அடுத்து குப்த காலத்தில் நிலங்கள் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா சேத்துல என்ன பண்ணுவோம், விவசாயம் பண்ணுவோம், வேளாண்மைக்கு உகுந்த நிலங்கள். அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா தரிசு நிலங்கள் தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் அப்ரஹாத்தா, நம்ம எதை இது பண்ணக்கூடாது, அபகரிக்க கூடாது. அப்ரஹாத்தா அப்படின்னா வனத்தை வந்து காட்டுப்பகுதியும் வனப்பகுதியும் நம்ம அபகரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது அப்ரஹாத்தா. பஸ்தி, நம்ம ஒரு இடத்துக்கு குடி போகும்போது என்ன பண்ணுவோம், வாஸ்து பார்த்து தான் குடி போவோம். அப்ப பஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்களா கருதப்படுது. அடுத்து கபத சராகா அப்படின்னா என்னன்னா மேய்ச்சல் நிலங்கள், மாடு மேய்க்கும் போது கப்படிக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் ஹிஸ்டரி கொஞ்சமாச்சும் புரியும். கபத சராகனா மேய்ச்சல் நிலங்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம் பத்தி நம்ம முன்னையே பார்த்தோம். 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுக்கப்புறம் பக்தர் கில்ஜி வந்து அது என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி இந்த ஹர்ஷா சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக ராஜ்மஹாலுக்கு ஜார்க்கண்ட் அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா இந்த யுவான் சுவாங் அப்படின்றவரு ஒரு சீன பயணி.
முதல்ல ஹர்ஷாவுடைய அவைக்கு வரார். இந்த ஹர்ஷான்றவர் வட இந்தியால இருந்த வர்தாமன டைனாசிட்டியை சேர்ந்த ஒரு மன்னர். இவருடைய காலகட்டத்துல இருந்து நெக்ஸ்ட் எங்க வருவார் அப்படின்னு பார்த்தா, 2ஆம் புலிகேசின்னு சொல்லக்கூடிய ஒரு சாளுக்கிய மன்னருடைய அவைக்கு வந்திருப்பாரு. முதல்ல வட இந்தியால ஹர்ஷருடைய அவைக்கு வந்தவர் தான் யுவான் சுவாங். பின்னாடி மத்திய இந்தியால இருக்கக்கூடிய சாளுக்கியாஸ்ன்னு சொல்லக்கூடிய 2ஆம் புலிகேசி அவைக்கு வந்திருப்பாரு. கடைசியா பல்லவஸோடைய பீரியட்லயும் வந்திருப்பார். பல்லவர்களுடைய அவைக்கு வந்திருப்பார். யார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த யுவான் சுவாங். அப்போ இவர் வந்து இந்தியால 3 முக்கிய மன்னர்களுடைய அவைக்கு வந்தது யார் அப்படின்னா இந்த யுவான் சுவாங். அடுத்து இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து புனித யாத்திரைகளின் இளவரசர்னு சொல்றாங்க. அதே மாதிரி கங்கை சமவெளி பகுதியை பிராமணர்களின் நிலம்னு சொல்லியிருப்பாரு. பல்லவர்களை பத்தி படிக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு வரலாறு நம்ம படிக்கிறோம்னாவே அதற்கான வரலாற்று சான்றுகள் பார்க்கணும். அப்பதான் வந்து அந்த வரலாறே நமக்கு புரியும். அப்போ பல்லவாஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்வெட்டுகள், மண்டக்கப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோடைய ஐஹோல் கல்வெட்டு. ஏன் இந்த இடத்துல 2ஆம் புலிகேசி வராரு, சம்பந்தமே இல்லாத பல்லவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புலிகேசி வந்து யார்? 2ஆம் புலிகேசி சாளுக்கிய மன்னன். மகேந்திரவர்மன் 1க்கும் இவருக்கும் வந்து சண்டை ஏற்பட்டிருக்கும். இதுல மகேந்திரவர்மன் 1 தோத்து போயிருப்பாரு. அதே போல மகேந்திரவர்மனுடைய பையன் தான் யார் அப்படின்னா வந்து நரசிம்மவர்மன். அவர் வந்து யாரை வீழ்த்திருப்பார் அப்படின்னா 2ஆம் புலிகேசியை வீழ்த்தியிருப்பாரு. அப்போ புலிகேசியோடைய ஐஹோல் கல்வெட்டுல வந்து பல்லவர்களுடைய ஹிஸ்டரி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அதே மாதிரி மண்டகப்பட்டுன்றது யாருன்னா மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் மண்டகப்பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பேடுகள்னு பார்க்கும்போது காசக்குடி செப்பேடு. இந்த காசக்குடி செப்பேடு யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா 2ஆம் நந்திவர்மனை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து இலக்கியங்கள், மத்த விலாச பிரகசனம். இந்த மத்த விலாச பிரகசனத்துல பௌத்த மதம் வந்து தேய்ந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சமண மதத்தை இழிவுபடுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல பார்த்தா குடிகாரர்களை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்துடைய பாட்டுடை தலைவன் தான் யாருன்னா நந்திவர்மன். இந்த நந்தி கலம்பகத்துடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. அடுத்து இதுல அயலவர் ஃபாரின் அக்கௌண்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா யுவான் சுவாங் வந்து வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் அரசர்களுடைய பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்ம விஷ்ணு, அவருடைய பட்டம் அவினி சிம்மர். முதலாம் மகேந்திரவர்மன், அவருக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா சங்கீரண ஜதி. அதே மாதிரி மத்த விலாசன், குணபரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். ஏன் இந்த மாதிரியான டைட்டில்ஸ் எல்லாம் வந்து இவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா சங்கீரண ஜதி அப்படின்னா பரிவாதினின்ற ஒரு மியூசிக் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஒரு வீணை. அந்த வீணை இவர் யூஸ் பண்ணனால இவருக்கு என்ன பேருன்னா சங்கீரண ஜதி. மத்த விலாசன், குணபரன், அதே மாதிரி சித்திரக்கார புலி. இது வந்து பார்த்தா ஒரு ஓவிய நூல் ஒன்று எழுதியிருப்பாரு. அதனால வந்து பார்த்தா சித்திரக்கார புலின்றாங்க. விசித்திர சித்தன் அப்படின்னா எந்த ஒரு கட்டுமான ஸ்ட்ரக்சருமே இல்லாம மலைகளை குடைந்து குடைவரை கோயில்களை கட்டுறதுனால இவரை விசித்திரமா யோசிச்சனால விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனுடைய டைட்டில் மாமல்லன். அப்ப மற்போரில் சிறந்தவன், மல்யுத்த வீரரா இருந்திருப்பாரு. அதே போல வாதாபி கொண்டான். சாளுக்கியர்களுடைய தலைமையிடமான வாதாபிய போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மன்னனை வீழ்த்திட்டு 2ஆம் புலிகேசி வீழ்த்திட்டு வந்தனால இவருக்கு வாதாபி கொண்டான் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. அடுத்து சாளுக்கியர்கள் சான்றுகள் பார்ப்போம். கல்வெட்டுகள்ல மங்களேசாவுடைய வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் இருக்கக்கூடிய விருபாக்ஷராயாவுடைய கோவில் கல்வெட்டு, முதலாம் புலிகேசியுடைய அயஹோல் கல்வெட்டு, இதெல்லாமே ஃபாரின் அக்கௌண்ட்னா யுவான் சுவாங். நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, யுவான் சுவாங் ஹர்ஷாவுடைய கோர்ட்ல இருந்திருப்பாரு. இங்க வந்து பார்த்தா 2ஆம் புலிகேசி கிட்ட இருந்திருப்பாரு. கீழே வந்து பார்க்கும்போது பல்லவர்ல மகேந்திர மற்றும் நரசிம்ம பல்லவன் கிட்ட இருந்திருப்பாரு. இப்போ இந்த 3 பேருடைய அவைக்குமே வந்தது யார் அப்படின்னு பார்த்தா இந்த யுவான் சுவாங். நெக்ஸ்ட் இந்த அயோவால் கல்வெட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்வெட்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா மாநிலத்துல பாகல்கோட் மாவட்டத்துல இருக்கு. இது வந்து சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியை பத்தி சொல்லக்கூடியது. அவர் வந்து யாரை தோற்கடிச்சிருப்பாருன்னா ஹர்ஷாவை தோற்கடிக்கும் போது நக்கல் பண்ணி எழுதியிருப்பாரு. இதுல வந்து இந்த கல்வெட்டை வந்து செதுக்குனது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரவிகீர்த்தி. நம்ம எப்படி வந்து குப்தர்கள்ல அலகாபாத் கல்தூனை ஹரிசேனர் செதுக்கியிருப்பாரோ அந்த மாதிரி இந்த கல்வெட்டை வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா வந்து ரவிகீர்த்தி அப்படின்றவர் தான். ஹர்ஷாவை வந்து கொஞ்சம் நக்கலா எழுதியிருப்பாரு ஹர்ஷவர்தனாவை தோற்கடித்ததை பத்தி. வேளாண் வாகை அப்படின்னா பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் தான் வந்து வேளாண் வாகைன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பிரம்மதேயா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது. பேர்ல இருக்கு பிரம்ம அப்படின்னா பிராமணர்களுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் அப்போ இந்தியில பாட்சாலான்னு சொல்லுவாங்க. பாட்சாலானா ஸ்கூல். அந்த மாதிரி சாலபோகம்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னுவாங்க. இப்ப ஷாலா அப்படின்னா படிக்கிற இடம்னு அர்த்தம். அடுத்து தேவதானா. தேவா அப்படின்னாவே கடவுள். கடவுள் அப்ப கோவில்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்கள். ஒவ்வொரு வார்த்தையை உடைக்கும் போதே நம்மளுக்கு அதுக்கான பொருள்கள் வந்து கிடைக்கும். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம். இந்த பள்ளிச்சந்தம் பள்ளி அப்படி சமணப்பள்ளி இந்த மாதிரி பள்ளின்னு வந்துச்சுனாலே வந்து பார்த்தா சமண மதம் சார்ந்த ஒரு விஷயங்கள்னு பார்த்தோம். ஆல்ரெடி ஒரு வேர்டு பார்த்தோம். சூத்திரங்கள்னு ஒரு புத்தகம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது சமண மதம் சார்ந்த புத்தகங்களா. அந்த மாதிரி பள்ளிச்சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கும் கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து
இதே மாதிரி ஹிஸ்டரியில முக்கியமான விஷயம், ஒரு ஜிட்டல் அப்படின்னா வந்து 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும். 48 ஜிட்டல்கள்னா ஒரு டங்கா அப்படின்றாங்க. அப்போ இது மட்டும் பார்க்காம ஒரு தினாரின் மதிப்பு எவ்வளவு? ஒரு தினார்னா எவ்வளவுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ரெட் கோல்டு அப்படின்னா எவ்வளோன்னு பார்க்கணும். பகோடானா என்னன்னு பார்க்கணும். பகோடாவுடைய மதிப்புனா என்ன? ஒரு பகோடானா 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. வராகன்னா என்னன்னு பார்க்கணும். அப்ப வரலாறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் மதிப்பு என்னன்னு நம்ம பார்த்து வச்சுக்கிறது பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு கொஸ்டின் போட்டாலுமே பெஸ்ட் தான் நமக்கு. பகோடான்னு பார்க்கும்போது நம்ம ஜில்லஸ்பி அவர்கள் வந்து வேலூர் புரட்சியின் போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு 7000 பகோடாக்கள் வந்து பரிசாக கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த அரேபிய படையெடுப்பின் போது வந்து என்ன பண்ணோம்னா 8ஆம் நூற்றாண்டுல ஃபர்ஸ்ட் யார் வருவாருன்னா முகமது பின் காசிம் வந்திருப்பாரு. முகமது பின் காசிம்க்கு அப்புறம் யார் வந்திருப்பாருன்னா முகமது கஜினி வந்திருப்பாரு. இந்தியாவை 17 முறை வந்து படையெடுத்திருப்பாரு. அதுல 1025ல குஜராத்ல இருக்கக்கூடிய சோம்நாத் கோவில் படையெடுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் 8ஆம் நூற்றாண்டு முகமது காசிம் அவர்கள். அடுத்து வந்து பார்க்கும்போது கஜினி முகமது வராரு. நெக்ஸ்ட் தான் யார் வராருன்னா கோரி முகமதுன்னு சொல்லக்கூடிய முகமது கோரி வராரு. இவர் வரும்போது என்ன பண்றாருன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜபுத்திர இளவரசன் கூட போர் புரிகிறாரு. 1191ல முதலாம் தரைன் போர் நடக்குது. இந்த முதலாம் தரைன் போர்ல பிருத்திவிராஜ் சௌஹான் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து வின் பண்ணிடுவாரு. இந்த ராஜபுத்திர இளவரசன் ஜெயிச்சிருவாரு. அது முகமது கோரியால ஏத்துக்க முடியாது. அடுத்த வருடமே 2வது போர் நடக்குது. 1192ல 2ஆம் தரைன் போர் நடக்குது. இந்த 2ஆம் தரைன் போர்ல என்ன ஆகுது அப்படின்னா பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து தோர்த்து போயிடுறாரு. அதற்கு காரணம் வந்து பார்த்தா அவருடைய மனைவியான சம்யுக்தா அவங்களுடைய காதல் உறவுல வந்த பிரச்சனையினால அவர் தோர்த்து போயிடுறாரு. இதற்கு 2 வருடம் கழித்து 1194ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து சந்துவார் போர்னு ஒரு போர் நடந்திருக்கும். இது யாருக்கும் இடையில் நடந்திருக்கும்னா பிருத்திவிராஜ் சௌஹானுடைய மாமனாரான ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் கோரி முகமதுக்கும் நடந்திருக்கும். 1191 முதலாம் தரைன் போர், 1192 2ஆம் தரைன் போர், 1194 சந்துவார் போர். ஜெயச்சந்திரனுக்கும் முகமது கோரிக்கும் சண்டை நடக்குது. கோரி என்ன பண்றாருன்னா வந்து கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி அவருடைய அடிமைகளை வந்து அங்கங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போறாரு. அப்படி வந்து லாகூர்ல வந்து யாரை போட்டு போறாருன்னா குத்புதீன் ஐபக்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாரு. இந்த ஐபக் பின்னால என்ன பண்றாருன்னா லாகூர்ல இருந்து டெல்லிக்கு தலைநகரத்தை மாத்தி டெல்லி சுல்தானியத்தை வந்து உருவாக்குறாரு. அடுத்து ஷார்ட் டியூரேஷன்ல நம்மளால எவ்வளவு கண்டென்ட் பார்க்க முடியுமோ பார்க்கலாம். சரிங்களா? முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல சோழர்களுக்கு கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையான திருமண உறவு தொடங்கியது. அவருடைய மகளான குந்தவையை வந்து சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். அவங்களுடைய மகனான ராஜ நரேந்திரனை வந்து பார்த்தா ராஜேந்திரனின் மகளான அமங்கா தேவியை மணந்தார். அவர்களின் மகனே முதலாம் குலோத்துங்கன். என்ன அப்படின்னா சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் திருமண பந்தம்ன்றது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய மகளான குந்தவையை யாருக்கு திருமணம் முடித்து கொடுக்குறாங்க அப்படின்னா சாளுக்கிய மன்னனான விமலாதித்யனுக்கு கொடுக்குறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவை, அவங்க யாரை திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா விமலாதித்யன். இவங்களுக்கு பிறக்கிற மகன் தான் வந்து ராஜ நரேந்திரன். இந்த ராஜா நரேந்திரன் யாரை திருமணம் பண்ணிக்கிறாருன்னா ராஜேந்திர சோழனுடைய மகளை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த அமங்கா தேவிக்கும் ராஜ நரேந்திரனுக்கும் பிறந்தவர் தான் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். அப்ப இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்றவர் யார் அப்படின்னா வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சைவ துறவியான திருஞான சம்பந்தர் வந்து அரிகேசரியை வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியிருப்பார். ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது இவரும் பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன் இருக்கார் இல்லையா, அரிகேசரின்ற பாண்டிய மன்னனும் பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனும் கண்டெம்பரரி, சமகாலத்தவங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்தினது யார் அப்படின்னா மகேந்திரவர்மனை சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்தினது யார் அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர். மகேந்திரவர்மனை வந்து சமணம் டு சைவம் மாத்தினது திருநாவுக்கரசர். அதுவே இந்த அரிகேசரியுடைய கூண சரி செய்து இவரை சமணத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாத்தினது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அங்க பல்லவாசுல பார்த்தா திருநாவுக்கரசர், இங்க நம்ம பாண்டியர்கள்ல பார்த்தா திருஞான சம்பந்தர். 2 பேருமே கண்டெம்பரரி, சமகாலத்தவர்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா பின்னாடி வந்து அரிகேசர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா 8000 சமணர்களை வந்து கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. அமுக்த மல்யதா தெலுங்கு இலக்கியம். இது யாருடைய பீரியட்னு பார்த்தா நம்ம வந்து விஜயநகர பீரியடு. இது வந்து பார்த்தா கிருஷ்ணதேவராயா. அடுத்து மராத்திய குடும்பங்கள்னு பார்த்தா கெய்க்வாட் அப்படின்றவருக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கெய்க்வாட் அப்படின்னா பரோடா. இதுவுமே பொறுத்துக்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெய்க்வாட்னா பரோடா, பான்ஸ்லே அப்படின்னா நாக்பூர். அப்ப நாக்குல எலும்பு இருக்காது, நம்ம நாக்குல போன் இருக்காது அப்படின்னா பான்ஸ்லே அப்படின்னா நாக்பூர். அடுத்து ஹோல்கர் அப்படின்னா இந்தூர்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிந்தியா அப்படின்னா குவாலியர், பேஷ்வா பூனே, பூனை மாதிரி பேசுவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பூனை மாதிரி பேசுவா, பூனே பேஷ்வா. பரோடா, கேக்வாட் அப்படின்றவருக்கு பரோட்டா பிடிக்கும். நம்மளுடைய நாக்குல வந்து பார்த்தா போனே இல்ல, பான்ஸ்லே. 1690ல புனித டேவிட் கோட்டை வந்து ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்டது. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாரி 1857 கிளர்ச்சியில வந்து பார்க்கும்போது, டெல்லியில 2ஆம் பகதூர் ஷா இருப்பாரா? ஏன்னா வந்து அவர் தான் வந்து லாஸ்ட் கிங்கா இருந்திருப்பாரு முகல்ஸ்ல. இவர வந்து யார் வந்து அடக்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தா, ஜான் நிக்கல்சன் அவர்கள். இதுவுமே போர்த்துகல்ல குடுக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. லக்னோ அப்படின்றதுல வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால். இந்த அம்மா வந்து யார் அடக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஹென்றி லாரன்ஸ் அவர்கள். அதே மாரி கான்பூர் அப்படின்னா நானா சாஹிப், சர் காலின் கேம்பல் அவர்கள். அதே மாரி ஜான்சி மற்றும் குவாலியர்ல ஜான்சிக்கு ராணி லட்சுமி பாய். அதே மாரி தாந்தியா தோப்பு இவங்களுக்கு ஜெனரல் ஹக்ரோஸ் அப்படின்றவரு. பிரெய்லே அப்படின்னா கான் பகதூர் கான், சர் காலின் கேம்பல். பீகார்ல வந்து பார்த்தா கன்வர் சிங், வில்லியம் டெய்லர். நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பழங்கற்காலம், இடைப்பட்ட கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், பண்டைய வரலாற்று காலம், சங்க காலம். சங்க காலம் அப்படின்னா 300ல இருந்து 300 வரை, கிமு 300ல இருந்து 300 வரை. சரிங்களா? அதே மாரி அதிரம்பாக்கம், குடியம் குகைகள்ல பழைய மற்றும் இறை கற்கால தொல்பொருள்கள் வந்து கிடைச்சிச்சு. எங்கன்னு பார்த்தா அதிரம்பாக்கம்ல. அடுத்து புதிய கற்கால மனிதர்கள் தான் முதலில் மண்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். மண்பாண்டங்கள் அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வணைந்தார்கள். மண்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள். இதனை தேய்த்து மெருகிடுதல், பர்னிஷிங் என்பர். இப்போ ஆக்சுவலி என்னன்னா வந்து மக்கள் வந்து பானைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சுட்டிருக்காங்க. எந்த கல் யூஸ் பண்ணி அப்படின்னா கூழாங்கற்கள் யூஸ் பண்ணி. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா பர்னிஷிங், மெருகிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதே மாரி புலிமான் கோம்பை நடுக்கற்கள். நம்ம நடுக்கற்கள் அப்படின்னாலே போர்ல வீரமரணம் எய்தியவங்களுக்கு நடக்கூடிய கல் தான் நடுக்கற்கள். இது வந்து பார்த்தா புலிமான் கோம்பை. புலியும் மானும் எங்க போச்சு? தேனிக்கு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த புலிமான் கோம்பை கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா தேனி மாவட்டத்துல இருக்கு. நெக்ஸ்ட் இதுல முக்கியமான கண்டென்ட் என்னன்னு பார்க்கணும்னா, கூடலூர் ஆஹோன் பெடுத்திதியன் அந்தவன்கல் அப்படின்னா என்னன்னா, கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது, ஆணிரைனா பசுமாடை கவர்ந்துட்டு ஒருத்தர் போயிட்டாரு. அவரு கூட போர் புரியும் போது இவர் பூசல்ல அந்த சண்டையில வந்து இறந்து போயிடுறாரு. அப்ப தீயன் அந்தவன் கல் அப்படின்றது தான் வந்து இந்த லைன் மென்ஷன் பண்ணுது. அப்போ இது என்ன நடுக்கற்கள், எங்க கிடைச்சிச்சு, இந்த லைன் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகாவில் உள்ள பாகுபலி சிலை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் கோமேதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சிலை. இந்த இடம் வந்து இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியர்னு ஒரு மௌரிய பேரரசர் இருந்தாரு. அவரை பத்ரபாகு அப்படின்றவர் பத்திரமா எங்க கூட்டிட்டு வந்திருப்பாருன்னா, இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. இந்த இடத்துல தான் வந்து அந்த சந்திரகுப்த மௌரியர் வடக்கிருந்து உயிர் துறந்திருப்பார். அப்போ இந்த சரவண பெலகோலால இருக்கக்கூடிய பாகுபலி சிலை தான் இருக்கிறதுலே பெரிய சிலை. இந்த இடத்துக்கு தான் யார் வந்திருப்பாருன்னா, வட இந்தியாவில இருந்து யார் வந்திருப்பாருன்னா வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்திருப்பாரு. இவரு பத்திரமா கூட்டிட்டு வந்த அந்த துறவிக்கு பேர் என்ன அப்படின்னா பத்ரபாகு. இவர் வந்து சல்லேகானான்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். சல்லேகானா அப்படின்னா நம்ம தமிழ்ல வடக்கிருந்து உயிர் துறத்தல் பிராக்டிஸ் யார் பண்ணிருப்பாருன்னா சந்திரகுப்த மௌரியர் இந்த கர்நாடகால இந்த சரவண பெலகோலால வந்து பண்ணிருப்பார். சரிங்களா? கொடுமணல் பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து ஈரோடுல இருக்கு. கொடுமணல் அப்படின்றது வந்து பார்த்தா பதிற்றுப்பத்துல என்னவா மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா கொடுமணம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொடுமணல்ல வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் இந்த PDF மட்டும் ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணிடுங்க. சந்திரகுப்தருடைய அமைச்சரான சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பாரு. இது மௌரியருடைய ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக கூறக்கூடியது. அதே மாதிரி இவருடைய இந்த புக்ல தான் எதை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாருன்னா, பாண்டியர்களுடைய முத்துக்களை பத்தி சொல்லியிருப்பாரு. பாண்டிய காவாடகா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ கொற்கையில கிடைக்கக்கூடிய முத்துக்கு பேரு பாண்டிய காவாடகான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த போர்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது போர்ச்சுகீசியர்கள் வந்த டைம். போர்ச்சுகீசியர்கள் 1505லேருந்து 1961. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா டச்சுக்காரர்கள் வராங்க. 1605 அப்படியே 100 வருஷம் கழிச்சு 1825 வரைக்கும் இருப்பாங்க. அடுத்து டேனிஷ்காரர்கள் இருப்பாங்க. 1620லேருந்து 1869 வரைக்கும். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனின்றது எப்போ வந்திருப்பாங்கன்னா, லேட்டா வந்தவங்களே இவங்க தான், லாஸ்டா வந்தவங்க 1608லேருந்து 1954 வரைக்கும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1612லேருந்து 1757. இந்த 57ன்றது தான் என்ன அப்படின்னா வந்து கம்பெனி இது வரைக்கும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 57ல என்ன நடந்திருக்கும்னா பிளாசே போர் நடந்திருக்கும். இந்த பிளாசே போருக்கு அப்புறம் வர்த்தக நோக்கம்ன்றது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா வந்து அவங்களுடைய ஆட்சியா மாறி இருக்கும். 1757லேருந்து 1857 வரைக்கும். பின்னால 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்கு நம்மளுடைய இந்தியா வந்து போயிடும். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி பாளையக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாளையமா 2ஆ பிரிப்பாங்க. கிழக்கு பாளையம் மற்றும் மேற்கு பாளையமா நம்ம பிரிப்போம். இந்த கிழக்கு பாளையத்துக்கு வந்து பார்த்தா தெலுங்கு பேசக்கூடிய இந்த கட்டபொம்மனுடைய ரீஜியன்ஸ் வரும். அதே மாதிரி மேற்கு பாளையங்கள் அப்படின்றது மறவர் பாளையம். யார் வருவாங்க அப்படின்னா பூலித்தேவனுடைய ரீஜியன்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம இந்த பாளையக்காரர்கள் பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் வந்து எங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஆந்திர பிரதேசல காக்கத்தியர்கள் பிரதாபருத்ரன் வந்து பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இது நம்ம பாளையக்காரர்கள் முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க யாருன்னா விஜயநகர மன்னர்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிளர்ச்சியின் போது தான் நமக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை வரும். டைரக்டான சண்டை கிடையாது. கர்நாடிக் போரின் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதிகமான நவாப்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க. போருடைய முடிவுக்கு அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பாளையங்களை வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட வரி வாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது தான் வந்து இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி வந்து வந்திருக்கும். அடுத்து இங்க பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா வேலுநாச்சியாரை பத்தி பார்ப்போம். இந்த அம்மா வந்து பார்க்கும்போது 1780 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கோட்டையை வந்து கைப்பற்றியிருப்பாங்க. இந்த காலக்கோடம் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஹிஸ்ட்ரின்றது இந்த குரோனாலஜி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. எப்பயுமே நம்ம படிக்கிற ரூமில் ஒரு பெரிய சார்ட் மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா என்னதான் நம்ம ஹிஸ்ட்ரி படித்தாலும் அந்த டேட்டா வந்து ஃபேக்சுவல் டேட்டா மறந்துட்டே தான் இருக்கும். பெட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய இதில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் முழுக்க எடுத்து உங்களுடைய கண்ணுக்கு படுற மாதிரி ஒரு இடத்துல மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கும்போதெல்லாம் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கும். நமக்கும் இந்த ஈவெண்ட்ஸ் எதுவுமே மறக்காது. இது ஒரு ரீட் விட்டுக்கோங்க. அதே மாதிரி விஜயநகரோடைய அரசர்கள் பீரியட்ல வராகன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய தங்க நாணயங்களுக்கு பேர் தான் வராகன். இந்த கோல்கொண்டா கோட்டையை பத்தி பார்த்துக்கோங்க. பேஷ்வா அப்படின்னா அந்த பாரசீக சொல்லுடைய பொருள் வந்து என்னன்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போஸ்டிங் யாருன்னா பேஷ்வா. இது யாரில் பார்ப்போம் அப்படின்னா வந்து மராத்தியர்களை நம்ம பார்ப்போம். இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம பிபிடி வச்சு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட் நம்ம கவர் பண்ணிக்கலாம் கிடைக்கிற டியூரேஷனில். இனி வரதுல எல்லாமே ஒவ்வொரு டைனாசிட்டிஸ் வச்சு அந்த ஸ்டோரிஸை பிபிடியை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த காலக்கோடில் பாருங்க ஒவ்வொன்றிலையுமே வரக்கூடிய போர். முதலாம் பானிபட் போர் 1526. இது யாருக்கும் நடக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான் வந்து இந்த முதலாம் பானிபட் போர். அடுத்து வந்து கன்வா போர், அதுக்கு அடுத்த வருஷமே 1527. இது எல்லாமே பாபருடைய சம்பந்தப்பட்ட போர்கள் தான். அடுத்து சந்தேரி போர் வந்து மேதினி ராய்க்கும் பாபருக்கும் நடந்தது 1528. காக்ரா போர் வந்து 1529. நெக்ஸ்ட் பாபருடைய இறப்பு வந்து 1530. அவருக்கு அடுத்து யார் வர்றாருன்னா அவருடைய மகன் ஹுமாயூன் வராரு. ஹுமாயூன் பத்தி நம்ம முக்கியமா போர்களா பார்த்தோம்னா சௌசா போர் மற்றும் கனோசி போர். சௌசா போர் 1539 மற்றும் கனோசி போர் வந்து 1540. இந்த ஹுமாயூன் யார் கூட சண்டை போட்டிருப்பார் அப்படின்னா ஷெர்ஷா சூர் கூட சண்டை போட்டிருப்பாரு. அவர் யாருன்னா சூர் வம்சத்தை சேர்ந்தவர். அடுத்து ஷெர்ஷாவுடைய இறப்பு 1545. அதுக்கப்புறம் 2ஆம் பானிபட் போர் 1556. யாருக்கும் நடக்கும் அப்படின்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அக்பர் வந்து குஜராத் எப்போ கைப்பற்றார் அப்படின்னு பார்த்தா 1573. இந்த பேட்டில் ஆஃப் ஆல்டிஹதி போர் வந்து பார்த்தா இந்த ஆல்டிஹதி போர் வந்து 1576. உதய்சிங் அவர்களுக்கும் அக்பர் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை. அக்பர் எப்போ இறந்து போறாருன்னா 1605. அவுரங்கசீப்போட இறப்பு 1707. அப்போ த கிரேட் முகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 முகலாய மன்னர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பின்னாடி வர முகல்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்க மாட்டாங்க. ஒரு சிறந்த மன்னர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அவங்க வீழ்ச்சியை சந்திச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் முற்றிலும் 1857 வந்து வீழ்ச்சிக்கு வந்துடும். அப்போ அவுரங்கசீபோடைய மரணத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தா முகலாயர் வம்சம் வந்து வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. 1707 வந்து கிரேட் முகல்ஸ் முடிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிற்கால முகலாயர்கள் வந்து வருவாங்க. சரிங்களா? இந்த உடன்கட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சதியேறும் பழக்கம். ஒன்றும் இல்லை, தன்னுடைய கணவன் இருந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து அவருடைய சடலம் எரிக்கும் போதே மனைவியை என்ன பண்ணிடுவாங்கன்னா அதில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த பழக்கம் வந்து பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வில்லியம் பென்டிக் பிரபு வச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாரு 1829. அடுத்து மராத்தியர்களுடைய காலக்கொடுன்னு பார்க்கும்போது சிவாஜி எப்போ பிறப்பாருன்னா 1627 சிவநேரியில் பிறந்திருப்பாரு. சிவாஜி வந்து சூரத் நகரை எப்போ தாக்குறாருன்னா 1664. புரந்தர் உடன்படிக்கை வந்து சிவாஜி யாரு கூட போடுறாரு அப்படின்னு பார்த்தா ராஜா ஜெய்சிங்கோட போட்டிருப்பாரு 1665. நெக்ஸ்ட் இவர் எப்போ முடிசூட்டுதல் பண்றாரு அப்படின்னு பார்த்தா 1674 சத்ராபதி அப்படின்ற ஒரு டைட்டிலோட வந்து முடிசூடி இருப்பாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா எங்க முடிசூடி இருப்பார் அப்படின்னு பார்த்தா ராய்கர்
கோட்டையில. நெக்ஸ்ட் வந்து சிவாஜி எப்ப இறந்திருப்பாருன்னா 1680ல. 3ஆம் பானிபட் போர். நம்ம முதல் பானிபட் 1526 பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தா 2ஆம் பானிபட் 1556 பார்த்தோம். 3ஆம் பானிபட் 1761. மராத்தியர்கள் மற்றும் முகலாயர்கள் வந்து ஒரு புறம் இருக்க, இன்னொரு சைடு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து அகமது ஷா அப்தல் இருந்திருப்பாரு. இதுதான் 3ஆம் பானிபட் போர். இதுல மராத்தியர்களுடைய மரணடின்னு சொல்லுவாங்க இந்த போரை. நெக்ஸ்ட் ஆங்கிலோ மராத்திய போர். ஆங்கிலோ மராத்திய போர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 போர் பார்ப்போம். முதலாம் போர் வந்து 1775லேருந்து 1782. 2ஆம் மராத்திய போர்ன்றது 1803லேருந்து 1806. 3ஆம் ஆங்கிலோ மராத்திய போரோட முடிவுக்கிறது 1817லேருந்து 1819. நெக்ஸ்ட் வந்து 2ஆம் சரபோஜி நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து ஒரு முக்கியமான ஒரு மன்னர். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் இதெல்லாம் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. 1832ஓட இது வந்து முடிவுக்கு வருது. இந்த கர்நாடிக் போருக்கு மட்டும் நம்ம தனியா ஒரு வீடியோஸ் போட்டுக்கலாம் சரிங்களா? கர்நாடிக் போர், மைசூர் வார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய மத்த ஆங்கிலோ மராத்தா வார் அண்ட் மிச்ச இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வீடியோஸ் வந்து சேர்ந்து போட்டுக்கலாம். முதல் கர்நாடக போர்ன்றது 1746லேருந்து 48. 2ஆம் கர்நாடக போர்ன்றது 49லேருந்து 54. அதே வந்து ஆம்பூர் போர். ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக் வைஸ்ல பார்க்கும்போது ஆம்பூர் AM தான் வரும். 1749. ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். போர் வரும்போது நம்ம பார்க்கலாம். 3ஆம் கர்நாடக போர்ன்றது 1756லேருந்து 63. அதுக்கப்புறம் வந்தவாசி போர். இங்கிலீஷ்ல பேட்டில் ஆஃப் ஆண்டிவாஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1760. பிளாசி போர். பிளாசி போர்ன்றது முக்கியமான போர் தான். 1757. அதே மாதிரி பக்சார் போர் 1764. அதுக்கு அடுத்த வருடமே 1765ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அலகாபாத் உடன்படிக்கை வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒழுங்குமுறை சட்டம்ன்றது 1773 இங்கிலீஷ்ல ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. கம்பெனி அபிஷியல்ஸை ரெகுலேட் பண்றதுக்காக போட்ட ஆக்ட். அதே மாதிரி பிட் இந்தியா ஆக்ட். பிட்டு சட்டம் வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னா 1784. நெக்ஸ்ட் வந்து நிலையான நிலவரி திட்டம்ன்றது 1793 லார்டு காரன்வாலிஸ் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரயாத் வாரி சட்டம். ரயாத் அப்படின்னா வந்து யார் அப்படின்னா கல்டிவேட்டர்ஸ் சொல்லக்கூடிய விவசாயிகள். இந்த சட்டம் வந்து பார்த்தா 1822ல போட்டிருப்பாங்க. சதி ஒழிப்பு சட்டம் நம்ம முன்னே பார்த்தோம். வில்லியம் பென்டிக் அவர்கள் 1829. நெக்ஸ்ட் இந்தியால முதலில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1853ல. யார் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா தலோசி அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் சென்னை மாகாண பஞ்சம் ஏற்பட்டது எப்படின்னா 1876லேருந்து 78. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த சென்னை மாகாண பஞ்சத்துக்கு தாது வருட பஞ்சம். இந்த வருடத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரியட்ல தான் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தீவுகளுக்கு வந்து பார்த்தா கூலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமைகளா போக ஆரம்பிச்சது இந்த பஞ்சத்தின் காரணமா தான். அதே மாதிரி மராத்தாஸுடைய உடன்படிக்கை அப்படின்றது 1769. 2ஆம் மைசூர் போர் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1780. 2ஆம் மைசூர் போரோட யார் இறந்துருவார்னா ஹைதர் அலி அவர்கள் இறந்துருவாங்க. ஹைதர் அலி இறப்பு வந்து 1882. அதுக்கப்புறம் வந்து பாரிஸ் உடன்படிக்கை எப்போ போடுறாங்கன்னா பாரிஸ் ட்ரீட்டி 1783. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மங்களூர் உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த வருடமே 1784. வேலூர் கிளர்ச்சி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் 1806. இந்த கிளர்ச்சியின் போது தான் அந்த கிளர்ச்சி ஒடுக்குன கில்லஸ்பிக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 7000 பகோடாக்கள் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய பெருங்கிளர்ச்சின்னு பார்த்தோம்னா 1857. நெக்ஸ்ட் விக்டோரியா மகாராணியுடைய பேர் அறிக்கை அடுத்த ஆண்டே கொடுத்திருப்பாங்க 1858. அது வரைக்கும் கம்பெனி நம்மள ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாராணியோடைய டைரக்ட் ரூல் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செராம்பூர் சமயப்பரப்பு குழு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1799. நெக்ஸ்ட் பிரம்ம சமாஜம் பார்த்துக்கோங்க 1828. அயோத்திதாச பண்டிதருடைய பிறப்பு 1845. பிரார்த்தன சமாஜ்ன்றது 1867. ஆத்மராங் பண்டுராங் அவர்கள். ஆரிய சமாஜம் அப்படின்றது 1875. அதே வருஷமே அலிகார் இயக்கம் 1875. அதே வருஷம் பிரம்ம ஞான சபையும் வந்திருக்கும். 1875ல 3 மொமெண்ட் நடந்திருக்கும். ராமகிருஷ்ணா மிஷன் 1897. விவேகானந்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சீக்கிய குருத்வா சட்டம் எப்போ வந்திருக்கும்னா 1922. தேரி அப்படின்றது என்னன்னா இங்கிலீஷ்ல TERI ஞாபகம் வச்சுக்கோங்க. தேரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, மணற்குன்றுகள், கடலோர பகுதிகள் இருக்கக்கூடிய மணற்குன்றுகள். தேரிக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ராமநாத் மற்றும் தூத்துக்குடி ரீஜன்ஸ் சொல்லலாம். தேரி அப்படின்னா டீக்கு வந்து தூத்துக்குடியும், ஆறுக்கு வந்து பார்த்தா ராமநாதபுரத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோக்ரி சர்ட் அப்படின்ற இந்த கல் எங்க கிடைச்சிருக்குன்னா பாகிஸ்தான்ல ரோரின்ற இடத்துல கிடைச்சிருக்கும். அதனாலதான் அந்த கல்லுக்கு பேர் நம்ம என்ன சொல்லிருப்போம்னா ரோரி அப்படின்னு சொல்லியிருப்போம். முன்னையே பார்த்தோம் சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது வாய்மையை வெல்லும் என்ற சொல் வந்து முண்டக உபநிடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது.
அதே மாதிரி சங்ககால பெண்பார் புலவர்கள்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 450க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்தாங்க. அதுல 30 பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க. நம்ம முன்னே நிறைய பேரை பார்த்தோம். ஔவையார், அல்லூர் நன்முல்லையார் மற்றும் காக்கைப்பாடினியார், காவற்பெண்டு, நெல்வேலியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர் ஆகியோர்லாம் வந்து இருந்தாங்க. முன்ன வெள்ளி வீதியார் அடிஷனலாக நம்ம பார்த்தோம். முன்னையே பார்த்தோம் சேஸ்திரன்றது பயிரிடக்கூடிய நிலம் இதெல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்தா குப்தாஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேப்லர் காலத்தை பார்த்துக்கோங்க. அக்ரஹாரானாவே பிராமணாஸ் தான் இருப்பாங்க. அக்ரஹாரத்தில் யார் இருப்பாங்கன்னா பிராமணர்களுக்கு தரக்கூடிய நிலமானது. நெக்ஸ்ட் தேவகிரகா அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்தா தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய கோவிலுக்கு மானியமாக கொடுக்கக்கூடிய நிலம். மற்றும் சமய சார்பற்ற மானியம்னா குப்தர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பிரபுகளுக்கு கொடுத்தது தான் வந்து இந்த சமய சார்பற்றது. இது பாருங்க, இதுலேருந்து கட்டாயம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிடும். ஏன்னா பாகா அப்படின்னா வந்து வீட்டிலே பாக பிரிவினை பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, 6ல் ஒரு பங்கு தான் பாகா. போகான்றது வந்து பார்த்தா பழங்கள், விறகு, பூக்கள் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கரா அப்படின்றது வந்து பார்த்தா கிராமத்துக்காரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கரா அப்படின்னா கிராமத்தினர் மீது போடக்கூடிய வழி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பலின்றது வந்து ஸ்டார்டிங்ல நம்ம விருப்பப்பட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பின்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது கட்டாய வரியா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் உதயங்கா, போலீஸ் ஸ்டேஷன்ல போனா நம்மள அடிச்சு உதைப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ உதியங்க அப்படின்னா காவல் நிலையத்துல பராமரிப்பதற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருந்திருக்கலாம். இப்போ உதியங்கா யாரை உதைப்பாங்க, போலீஸ்காரங்க தான் நம்மள உதைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உபரி கிரகா, உபரி அப்படின்னாலே எக்ஸஸ்ன்னு அர்த்தம். உபரியா இருக்கு, உபரி நீரா இருக்குன்னு சொல்றாங்களா, அப்ப அதிகமா இருக்கு, எக்ஸஸா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது ஒரு கூடுதல் வரி. இப்போ உபரினா கூடுதல் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கூடுதல் வரியா இருந்திருக்கு. ஹிரண்யான்ற ஒரு பொண்ணுக்குனாவே தங்கம் பிடிக்கும். ஹிரண்யான்ற பெண்ணுக்கு தங்கம் மீது ரொம்ப நாட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிரண்யா அப்படின்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்பட்ட வரி. வாதா பூதா, அப்போ வாதா பூதான்றது, வாதா அப்படின்னா காற்று, பூதானா வந்து பூமி. அப்போ பூதா அப்படின்னா ஆவி. அப்போ காற்றுக்கும் ஆவிகளுக்குமே என்ன போட்டாங்கன்னா வரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹலிவகாரா அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவருக்கும் போடக்கூடிய வரி தான் வந்து ஹலிவகாரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சுல்கா அப்படின்றது என்ன அப்படின்னா சுங்கவரி. சுல்கா அப்படின்றது சுங்கவரி. நெக்ஸ்ட் வந்து கிளிப்தா மற்றும் உபகிளிப்தா அப்படின்றது வந்து பார்த்தா விற்பனை வரி. முன்னையே பார்த்தோம் அஸ்வகோஷா அப்படின்றவர் புத்த சரித்திரத்தை எழுதினார். அதே மாதிரி ஹர்ஷ சரித்திரம் எழுதுனது யாருன்னா பானர். இல்லை பார்த்துக்கோங்க, இந்த பிடிஎஃப் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனார் வந்து மதுரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சைவ துறவியான திருஞான சம்பந்தர் முன்ன பார்த்தோம் இல்லைங்களா. திருஞான சம்பந்தர் வந்து அரிகேசரியுடைய கூணை சரி செய்து சமண மதத்திலிருந்து அவர் சைவ மதத்திற்கு மாத்திருப்பார். இவருடைய கண்டெம்பரரி தான் பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன். அவரை வந்து சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்தினது யார் அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர். அவ்வளவுதான். அப்போ இனி வர வீடியோஸ்ல வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம ஹிஸ்டரி வந்து போட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பிடிஎஃப் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து இந்த ஃபுல் பிடிஎஃப்லயுமே முக்கியமான கண்டென்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இனி வர எல்லா டாபிக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிபிடி வச்சு நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.